சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலத்தான் திருத்தோழன் சுந்தரன் நற்றமிழ் மாலை அணிநாவலூர் கொற்றவன் நம்பியாரூரன் பேர் நாம் ஒரு காலோதினால் தப்பிக்கும் தீவினையேதான். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். 9ஆம் திருமுறை தொடர் முற்றோதுதல் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அடியார்களின் பொற்பாத கமலங்களையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். நமது தொடர் முற்றோதுதலில் இன்று 27வது திருப்பதிகத்தில் இருந்து முதல் பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. புருடோத்தம நம்பி என்ற வைணவ பிறப்பால் வைணவராக இருக்கலாம் என்ற ஒரு எண்ணத்திற்கு, ஏன்னா அவருடைய பெயர் அப்படி இருக்கின்றது, ஆனா வேற எந்த ஒரு தகவலும் கிடைக்காததுனால இது ஒரு அனுமானமாக இருக்கலாம் என்று நமக்கு திரு வெள்ளைவாரணர் ஐயா அவருடைய புத்தகத்துல பதிவு செய்திருக்கிறாங்க. ஆக புருடோத்தம நம்பி என்பவரால் தில்லை என்ற திருத்தலத்திற்கு உரித்தான அற்புதமான ஒரு பதிகம் இது. பஞ்சமம் என்ற பண்ணில் அமைந்தது. இதுவும் அகத்துறையில் அமைந்த ஒரு பதிகம்தான். முதல் பாடல். வானவர்கள் வேண்ட வளர் நஞ்சை உண்டார் தாம் ஊனமிலா என் கை ஒளி வளைகள் கொள்வாரோ தேனல் வரி வண்டு அறையும் தில்லை சிற்றம்பலவர் நானமரோ என்னாதே நாடகமே ஆடுவரே. இன்றைய பாடல் பெருமானை நிந்திப்பது போல, ஆனா அவர் மேல் கொண்ட காதலை அற்புதமாக வெளிப்படுத்தும் ஒரு பாடல். அதாவது வானவர்களெல்லாம் வேண்டி நிற்கின்றார்களாம். இந்த குறிப்பை நாம ஏற்கனவே பல பாடல்கள்ல நாம பார்த்துட்டோம், அதனால அதுக்கு திருப்பி ரொம்பவும் உள்ள போக வேண்டாம். ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பார்க்கடல் கடைந்த போது அங்கே, அதுவும் பார்க்கடல் எதற்காக கடைகின்றார்கள் அப்படின்னா, தான் இரவாமல் இருப்பதற்காக தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடைகின்றார்கள். என்னன்னா, தான் மாண்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க பார்க்கடலை கடைகிறாங்க, அமிர்தம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த அமிர்தத்துக்கு முன்னால விடம் வருகின்றது. விடம் வருகின்றது அப்படின்னு சொன்ன உடனே அதோடைய சூடு கூட தாங்க முடியாம திருமால் அந்த காத்து பட்ட மாத்திரத்திலேயே கருத்து விடுகின்றாராம். அவர் வெள்ளை நிறத்தவரா, ஆனா அந்த காத்து பட்ட உடனேயே கருத்து விடுகின்றாராம். அப்படிப்பட்ட கொடிய விடமாக அதில் வருகின்றது. இதுல என்னன்னா, அதற்கு பெயர் ஆலகால விஷம் என்று, அதாவது ஆலம் கூட்டல் ஆலம், 2 விஷங்கள் அங்கே வருகின்றது. என்ன விஷம் அப்படின்னா, ஒண்ணு பார்க்கடலை கடைவதனால அங்கிருந்து வெளியில வர்ற அந்த அழுக்கு, அது ஒரு விஷம். 2வது அந்த பாம்பு கக்குகின்ற அழுக்கு, அதோடைய விஷம். ஆக 2 விஷத்தையும் தாங்க முடியாமல் தேவர்கள் பெருமானிடம் சரணடைய, இவங்க சாகாம இருக்கணும்னு வரும்போது பெருமானை கூப்பிடவோ இல்லை, நினைக்கவும் இல்லை. ஆனா பெருமான் எத்தனை கருணை கொண்டவர் பாருங்க. இறங்கி அந்த விஷத்தை தான் உண்டு. அதுதான் அதுல அதாவது இப்ப நம்ம ஒருத்தர் அடைக்கலம்னு வந்தாங்கன்னா நம்ம உயிரை பணைய வைப்போமா அப்படின்னு நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பெருமான் அதெல்லாம் பத்தி எதையுமே கவலையே படல. தஞ்சம் அப்படின்னு போயாச்சுன்னா பெருமான் அப்படியே வாரி அணைத்து கொள்ளுவார் அப்படின்னு நம்ம போன்ற உயிர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் தைரியமும் கொடுக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் இதெல்லாம். அந்த விஷத்தை எடுத்து பெருமான் உண்டு அருள் செய்கின்றார். அதை நமக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கழுத்துல அந்த நிறத்தை இன்னும் வைத்து கொண்டு இருக்கின்றார். இப்ப இதுல வர்ற இந்த விஷம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கணும். அதாவது இந்த உயிர் பக்குவப்பட, அதாவது கடைவது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன, பக்குவம் அடைவது. பக்குவப்பட என்ன ஆகும், அமிர்தம் வெளியில வரும். ஆனா அந்த அமிர்தம் வருவதற்கு முன்னாடி நம்மிடம் இருந்தும் 2 விஷங்கள் வெளியில் வர வேண்டும். அந்த 2 விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒண்ணு நமக்கு நன்றாக தெரிந்த ஒண்ணு ஆணவம் என்று சொல்லப்படுவது. யான் எனது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆடுறோம் இல்லையா, அந்த 2 விஷத்தையும் பெருமானிடம் கொடுக்க வேண்டும். இது பார்க்கடலை கடைஞ்சாங்க, தேவர்களும் அசுரர்களும் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாம விட்டுணும். ஏன்னா நமக்கு என்ன, இதில் இருந்து நமக்குரிய பாடம் என்ன என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும்.
அதாவது இந்த உயிர் பக்குவப்படும் போது நாம உடனே என்ன சொல்றோம், சாமி ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சாமி வேற நாம வேற அப்படின்னு உடனே நாம பிரிச்சிராம, சாமி என் கூடவே இருந்து இந்த கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்து இதுல இருந்து வெளியில வர்ற தைரியத்தையும் பக்குவத்தையும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி பெருமானிடம் சரண் அடைய வேண்டும். அந்த ஈகோ விட்டுட்டு பெருமானிடம் சரணடைய வேண்டும். ஆக நாம கொடுக்க வேண்டிய விஷம், பெருமானிடம் கொடுக்க வேண்டிய விஷம் என்ன அப்படின்னா ஆணவம் என்று சொல்லப்படுகின்ற அந்த விஷம். அது மட்டும் இல்ல, நம்ம கிட்ட இருக்கிற அந்த 6 தீய குணங்கள், அதாவது காமம், குரோதம், லோபம் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அது எல்லாத்தையும் பெருமானிடம் கொடுத்து விட்டால் அதற்கு பின் நம்மிடம் இருந்து வரப்போவது அமிர்தம். அந்த அமிர்தம் என்று சொல்லியாச்சுனாலே சிவபெருமானுடைய திருவடி பெயர் தான். இந்த குறிப்பை தான் நமக்கு இந்த ஆலால விஷம் வச்சு நமக்கு சொல்ற ஒரு காரணம். சரி, இப்ப அடுத்தது பாருங்க. இதுல இன்னும் ஒரு குறிப்பு என்னன்னா, ஆலால சுந்தரன் என்றுதான் கைலையில வச்சு நம்ம நம்பி ஆரூரருடைய பேர். அவர் பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு நம்பி ஆரூர் தான் பேர். அதனால நாம அவரை இப்ப உள்ள பாடல் பாடினவர், திருமுறைகள் பாடினவர் ஆலால சுந்தரர் என்று நாம சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா அது அதற்கு முந்தன ஒரு அவர் கைலாயத்தில் இருக்கும் போதுதான் அவருக்கு சுந்தரன் என்று பெயர், ஆலால சுந்தரன் என்று பெயர். பூமிக்கு நமக்காக நம்மை உய்விக்க வேண்டி குருவாக அவர் அவதாரம் எடுத்து இங்கே வந்த பிறகு அவரது பெயர் நம்பி ஆரூரர் தான். ஆக நம்பி ஆரூரர் கைலையில் இருக்கும் போது அவருடைய பெயர் ஆலால சுந்தரன். யோசிச்சு பாருங்க, ஒரு குரு மூலமாகத்தான் நம்மிடம் இருக்கின்ற இந்த ஆணவம் மற்றும் நம்ம கிட்ட இருக்கிற அனைத்து விஷயத்தையும் பெருமான் எடுத்துக்கொள்ளுகின்றான் அப்படிங்கிறத காண்பிப்பதற்குத்தான் ஆலால விஷம் தேவர்கள் கடைஞ்ச போவோம் அதை நம்பி சுந்தரர் கொண்டு போய் பெருமானிடம் கொடுத்த காரணம். பெருமான் அந்த நாடகத்தை அற்புதமாக நடத்தியது நம் போன்றவர்களுக்கு. ஒரு குரு மூலமாக உன்னையும் நான் ஆட்கொள்வேன், கவலை வேண்டாம், உனக்கு அமிர்தம் கண்டிப்பாக கிடைக்கும் என்று உயிர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் விதமாக அந்த நாடகத்தை இயற்றியிருக்கின்றார் பெருமான். சரி, அடுத்தது பாருங்க. ஊனமிலா என் கை ஒளி வளைகள் கொள்வாரோ, யார் யாருக்காகவோ நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு விஷத்தையே சாப்பிட்டாருப்பா எங்க பெருமான். ஆனா அவர் இறங்கி என்னுடைய வளைகளை, அதாவது பெருமான் மேல் நான் காதல் கொண்டு இழைத்து நிற்கின்றேன், எனக்கு அருள் செய்யாம இருக்கிறாரே அப்படின்னு ஒரு அந்த காதல் வயப்பட்ட ஒரு பெண்ணின் கூற்றாக அற்புதமாக இதை அமைத்திருக்கின்றார். யார் மேல் எனக்கு காதல் வந்திருக்கின்றது தெரியுமா அப்படின்னு சொல்லி, தேனல் வரி வண்டு அறையும் தில்லை சிற்றம்பலவர் நான் அமரோ, எங்களுடைய உறவினரோ என்று சொல்ல முடியாத அளவுக்கு நாடகமாடிக்கொண்டிருக்கின்றாரே. நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, அவரை நினைத்து நினைத்து உருகி நிற்கின்றேனே, என்னை ஆட்கொண்டு அருள் செய்யாமல் நாடகம் நடத்தி கொண்டு இருக்கின்றாரே, எனக்கு முடியல சாமி, என்னை காத்து அருள் செய் என்று அம்பலவாணரை நோக்கி இந்த பெண் தனது மையலை எடுத்துச் சொல்லி தனது ஆற்றாமையை எடுத்துச் சொல்லும் அற்புதமான ஒரு பாடல். அதாவது நம்மிடம் இருக்கின்ற விடத்தை பெருமானிடம் கொடுத்து அந்த அமிர்தத்தை அவன் நம்மிடம் இருந்து வெளியில் கொண்டு வருவதற்கு நாம் முழுவதுமாக சரண் அடைய வேண்டும் என்ற குறிப்பை சொல்லி, அப்படி செய்பவர்கள்தான் பெருமான் நமக்கு உறவினன். அதாவது அம்மா அப்பான்னு இன்னைக்கு என்னென்னமோ உறவுகள் சொல்றோம் இல்லையா, அது எல்லாத்துக்கும் நம்மை முழுவதுமாக சரண் கொடுத்தால் மட்டுமே நடக்கும். இது சாமி கிட்ட மட்டும் கிடையாது, நம்மளுடைய உறவுகள்லயே பாருங்களேன். நம்மளை சுத்தி எத்தனையோ உறவுகள் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நாம நம்பிக்கை இல்லாம நாம நடந்தோம்னா அவங்களே ஒரு காலத்துல என்ன சொல்லுவாங்க, அவன் அப்படிதான்ப்பா, ஒரு நம்பிக்கை இருக்காது, நம்ம என்ன சொன்னாலும் கேட்க போறது கிடையாது, சரி பார்ப்போம் அப்படின்றவாங்க. இது பெத்த தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் இந்த நிலைதான். அப்படின்னா பெருமான் எத்தனை உயரத்தில் இருக்கின்றார். அப்ப நாமெல்லாம் எந்த அளவுக்கு சரண் அடைய வேண்டும் பெருமானிடம் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நமக்கே அது புலப்படும். ஆக பெருமானிடம் முழுவதுமாக சரண் அடைந்து அந்த அமிர்தத்தை நம்மிடம் இருந்து வெளியில் கொண்டு வந்து திருவடி என்ற அந்த அமிர்தத்தில் மூழ்கி இருப்பதற்கு அவனது அருள் வேண்டும் என்ற விண்ணப்பத்தை அவனது திருவடியிலேயே வைத்து இந்த முதல் பாடலை நிறைவுக்கு கொண்டு வருவோம். இரண்டாவது பாடல். ஆடி வரும் கார் அறவும்
ஐம்மதியும் பைங்கொன்றை சூடி வருமா கண்டேன், தோள்வளைகள் தோற்றாலும் தேடி இமையோர் பரவும் தில்லை சிற்றம்பலவர் ஆடிவரும் போது அருகே நிற்கவுமே ஒட்டாரே. அதாவது பெருமான் திருக்கூத்து நிகழ்த்தி கொண்டு வீதி உலா வருகின்றார். அவர் மேல் மையல் கொண்ட காதல் கொண்ட ஒரு பெண்ணின் கூற்றாக தனது இயலாமையை எடுத்துச் சொல்லும் அற்புதமான ஒரு நிலையை இன்றைய பாடல்ல நமக்கு ஆசிரியர் எடுத்துச் சொல்லுகின்றார். அதாவது பெருமான் ஆடி வருகின்றாராம். எப்படி ஆடி வருகின்றார் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் ஆடும்போது அவங்க மேல இருக்கிற அணிகலன்களும் ஆடி வரும் இல்லையா, அந்த குறிப்பை இங்க சொல்றாரு. பெருமான் மேல் அணிந்திருக்கின்ற அவரது அணிகலன்கள் என்று சொல்லப்படுகின்ற பாம்புகள் அழகாக அசைந்து ஆடி வர எங்கள் பெருமான் வீதி உலா வருகின்றார். அதான் பாருங்க, ஆடி வரும் கார் அறவும். அழகாக ஆடி வருகின்ற பாம்புகளை பெருமான் அணிந்திருக்கின்றார். ஏன்னா பெருமான் ஆடும்போது பாம்புகளும் ஆடுகின்றது. பெருமான் தான் காதுல, கழுத்துல, கையில, இடுப்புல எல்லா இடமும் பாம்பு தானே வச்சிருக்கிறாரு. அதனால அந்த பாம்புகள் அழகாக ஆடி வருகின்றதாம். அதோடு பாத்தீங்கன்னா அழகான ஒரு சந்திரனை தூக்கி தலையில் தனக்கு அலங்கார பொருளாக வைத்து அருள் செய்திருக்கின்றார் பெருமான் என்பதையும் சொல்லி, அதோடு ஓம்காரத்தின் வடிவமாக பொன்னிறமாக இருக்கின்ற, அதாவது மஞ்சள் என்று சொல்லப்படுகின்ற பொன்னிறத்தில் இருக்கின்ற அழகிய கொன்றை மாலையையும் அணிந்து எங்கள் பெருமான் நடனம் ஆடிக்கொண்டே வருகின்றார். இப்படிப்பட்ட பெருமானை பார்த்து மயங்கி அவரது அழகில் தனது மனத்தை பறிகொடுத்த ஒரு பெண் அதனால் மெலிவுறுகின்றாள். தனது உடல் மெலிந்து அவள் கையில் இருக்கின்ற வளைகள் எல்லாம் நெகிழ்ந்து கழன்று விழுகின்றதா தரையில. அப்படி தனது உடல் மெலிய காரணமாக இருந்தது இந்த சிவபெருமான் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்னால் வைத்து, இப்படி என் மனத்தை நான் செலுத்திக் கொண்டிருக்கின்றேன் பெருமான் மேல், அவரை நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் அவரோ ஆடி வர்றாரு, பக்கத்திலேயாவது போய் நிக்க முடியுமா அப்படின்னா என்னை துரத்தி விட்டுடுறாரு அப்படின்னு சொல்லி மிகவும் வருந்திய நிலையில் ஒரு பெண் பாடுவதாக இந்த பாடலை அமைத்திருக்கின்றார் ஆசிரியர். அதாவது தில்லை சிற்றம்பலவர் ஆடி வரும் போது அருகே நிற்கவுமே ஒட்டாரே. பெருமான் ஆடி வருகின்றார். அப்ப அவருடைய ஆட்டத்தை பார்க்கறது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அதுவும் நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல், பெருமானின் மேல் என் மனத்தை முழுவதுமாக பறிகொடுத்தவள். அப்படி இருக்கும்போது பக்கத்திலேயாவது நிக்க விடணும் இல்லையா, ஆனா விற்க முடியாத அளவுக்கு என்னை வைத்திருக்கின்றார்களே அப்படின்னு சொல்லி தனது ஆற்றாமையை, தனது இயலாமையை மிக அழகாக எடுத்து சொல்லி வருத்தம் உறுகின்றாள் இந்த பெண். அதுவும் எப்படியா பாருங்க, நான் பக்கத்துல போய் நிக்கிறத துரத்தி விடுறாங்கப்பா, ஆனா தேடி இமையோர் பரவும். அவரை தேடி, பெருமானை தேடி தேவர்கள்லாம் வர்றாங்க. நான் இங்கேயே இருக்கிறேன், தினம் தினம் போறேன், ஆனா என்ன ஒதுக்குறாரு சாமி, அவரை தேடி இமையோர்கள்லாம் பரவி துதிக்கின்றார்கள் அப்படிங்கிற ஒரு கூற்றை இங்கே சொல்லுகின்றார். இது என்ன குறிப்பு அப்படின்னா, இமையோர் என்று சொல்லியாச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவர்களுக்குத்தான் அந்த பெயர். ஆனா சீவன் முத்தர்களுக்கும் இமையோர் என்றுதான் பெயர். அதாவது சீவன் முத்தர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் யார் அப்படின்னா, பெருமானையே நினைத்து கொண்டு இப்போது இருக்கின்ற இந்த மாயையினால் வருகின்ற பற்றுக்கோடு எதுவும் இல்லாமல் இருப்பவர்கள்தான் சீவன் முத்தர்கள் என்ற நிலை. அது மட்டும் அல்லாமல் இன்னொருத்தரையும் இமையோர்னு சொல்ற ஒரு வழக்கம் உண்டு. அதாவது தில்லையில் பெருமானின் நடனத்தை எந்த ஒரு சிவனடியார் கண்டு அப்படியே மயங்கி தன் நிலை அற்ற ஒரு நிலையில் நின்று அப்படியே பெருமானை ரசித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களும் இமையோர்தான். இமையோர் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண் இமைக்காதவர்கள்.
கண் இமைக்காமல் யாரால இருக்க முடியும் அப்படின்னா பெருமானின் அழகில் மயங்கி அந்த ஒரு நொடி பொழுது கூட அந்த அழகு தன் கண்களை விட்டு போய்விடக் கூடாது என்று யார் ஒருவர் நினைக்கின்றாரோ அவர்தான் இங்கே இமையோர் என்று சொல்லப்படுபவர் என்பதை மிகவும் அழகாக எடுத்துச் சொல்லுகின்றார் ஆசிரியர். அது மட்டும் அல்லாமல் எங்கள் பெருமான் எப்படிப்பட்ட பெருமான் என்றால் எல்லாரும் பயந்து ஓடுகின்ற பாம்பை அடக்கி வைத்து அருள் செய்பவர். அது மட்டும் அல்லாமல் சந்திரனை வைத்திருக்கின்றார். இதுல பாருங்க, ஐம்மதி வைத்திருக்கின்றார். ஐம்மதி என்றால் தலைவனுக்கு உரிய அறிவு நிலை என்ற ஒரு ஐ என்றால் தலைவன். தலைவன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவருக்கு என்று ஒரு நிலைப்பாடு இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட அறிவு நிலையில் இருந்து எங்களை இயக்குபவன் ஓம்காரத்தின் நாதத்தின் வடிவமாக இருக்கின்றவர். இப்படிப்பட்ட சிவபெருமான் மேல்தான் எனக்கு மையல் கொண்டு இருக்கின்றேன். என் மனம் அவரிடம்தான் போக்கி இருக்கின்றேன். எனக்கு அவர் அருள் செய்யாமல் என்னை ஒதுக்கி நிற்கின்றாரே என்ற குறிப்பை மிக அழகாக எடுத்துச் சொல்லுகின்றாள் இந்த பெண். அதாவது இதுல நமக்குள்ள பாடம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஓம்காரம் என்று சொல்லப்படுவது பிரணவம். பிரணவத்தின் வடிவமாக இருப்பது ஐந்தெழுத்து. அந்த ஐந்தெழுத்தை நாம் சொல்ல சொல்ல மனம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாம்பு கட்டுக்குள் வந்து அதே நேரத்தில் தலைவனுக்கு உரிய அறிவு நிலையை நாமும் பெற்று அதாவது பெருமானை தவிர வேற யாரும் இல்லை என்ற அறிவு நிலையை நாம் பெற்று பெருமானின் திருவடியிலேயே திளைத்திருக்க வேண்டும் என்ற அற்புதமான ஒரு குறிப்பை எடுத்துச் சொல்லும் மிகவும் அற்புதமான ஆழமான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. மூன்றாவது பாடல். ஒட்டா வகை அவுணர் முப்புறங்கள் ஓர் அம்பால் பட்டாங்கு அழல் விழுங்க எய்துகந்த பண்பினார் சிட்டார் மறை ஓவா தில்லை சிற்றம்பலவர் கொட்டா நடமாட கோல்வளைகள் கொள்வாரே. இன்றைய பாடல் நமக்கு கிட்டத்தட்ட சிவயோக நெறியை எடுத்துச் சொல்லும் அற்புதமான ஒரு பாடல். ஆனாலும் இதில் குறிப்பு என்னன்னா, ஒரு பெண்ணின் ஆற்றாமை நிலையை எடுத்துச் சொல்லுவதாக அமைந்த ஒரு பாடல். இதுல முதல் 2 வரிகள் பார்த்தோம் அப்படின்னா, ஒட்டா வகை அவுணர் முப்புறங்கள் ஓர் அம்பால் பட்டாங்கு அழல் விழுங்க எய்துகந்த பண்பினார் என்ற குறிப்பை நமக்கு பெருமான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர். அதாவது 3 புறங்கள் என்று சொல்லப்படுகின்ற முப்புறங்களை ஒரு அம்பினால் அழித்தவர் நம்ம சிவபெருமான். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது 3 விதமான 3 அரக்கர்கள் இருந்தாங்க. தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி என்று சொல்லப்படுபவர்கள். அவங்க 3 பேரும் 3 விதமான கோட்டைகளை, அதாவது தங்கக்கோட்டை, இரும்பு கோட்டை, வெள்ளிக்கோட்டை என்று சொல்லி அமைத்து கொண்டு அவர்கள் அந்த பறக்கும் கோட்டையை வைத்து தேவர்களுக்கு, மனிதர்களுக்கு எல்லாருக்கும் துன்பம் கொடுத்து கொண்டு வந்தார்கள். இதெல்லாம் புதிய விஷயமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை என்று சொல்லுகின்றோம் இல்லையா? அதாவது இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே குறிப்பு தான். அந்த காலத்திலேயே இதெல்லாம் நடந்திருக்கு. 3 தீவிரவாதிகள் யாரு அப்படின்னா தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் சொல்லப்படுகின்ற கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை எரிந்து தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் மிகுந்த தொல்லை கொடுத்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். அப்போ அந்த தீவிரவாதத்தை அழிப்பதற்காக சிவபெருமான் கருணை கொண்டு இறங்கி வருகின்றார். வந்தவர் என்ன செய்கின்றார்னா, அழகான ஒரு புன்சிரிப்பை வைத்து அசுரர்களை அந்த 3 பேரை அழித்து அருள் செய்கின்றார். அதுவும் அருள்தான், அருள் செய்கின்றார். இதுல நமக்கு உரிய பாடம் என்ன அப்படிங்கிறத நாம ஏற்கனவே சிந்திச்சிருக்கோம். அதாவது ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லப்படுகின்ற இந்த 3 கோட்டைகள் என்பதை நமக்கு திருமந்திரம் அழகாக எடுத்து சொல்லி இருந்தது. இது என்ன பண்ணும், இந்த 3 மலங்கள் அப்படின்னா, அதாவது ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லப்படும் இந்த 3ம் என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளுடைய விருப்பம், அறிவு,
செயல்திறம் இப்படிப்பட்டவைகளை எல்லாம் மறைத்து இந்த உயிர்களுக்கு தொடர்ந்து துன்பம் கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ இன்பத்தையே நுகர வேண்டிய உயிர்கள் துன்பத்தில் அழுந்தி நிற்கும் போது உயிர்களுக்கு தலைவனாக ஆன்ம நாயகனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தானே இறங்கி வந்து நமக்கு அருள் செய்யணும். அதைத்தான் இங்க செய்யறாரு. என்ன செய்யறாரு அப்படின்னா, அதாவது இந்த உடல் என்று நம்ம பார்த்தோம்னா பஞ்சபூதத்தால ஆனது. ஐம்பூதங்களால ஆன நம் உடலில் மேல உயரத்தில் இருக்கின்ற, அதாவது ஆகாய மண்டலமாக திகழ்வது எது அப்படின்னா நம்மளுடைய சிரசு. இதுதான் இமயமலை என்று சொல்லப்படுவது. இங்க பேரறிவு தானம் என்று சொல்லப்படுகின்ற பெருமூளைதான் பெருமான் வசிக்கின்ற திருக்கயிலை என்று சொல்லப்படுகின்ற இடம். ஆக இந்த உடலிலேயே அந்த மலையும் இருக்கின்றது, பெருமான் வசிக்கின்ற கயிலையும் இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனாலதான் அருளாளர்கள் எல்லாம், முக்கியமா யோக நிலையில் நின்றவர்கள், நம்ம நம்பி ஆரூரர் மற்றும் நம்ம பெருமிழலை குறும்பனார் மற்றும் நம்ம சேரமான் பெருமாள் நாயனார், இவங்களுடைய புராணங்கள்லாம் நாம எடுத்து பார்த்தோம்னா அவங்க தனது தியானத்திலேயே பெருமானின் திருச்சிலம்போசையை கேட்டிருக்கின்றார்கள். அப்போ அந்த தியான நிலையில பெருமான் அங்கே இருக்கின்றதை நாம உணர முடிகின்றது அப்படிங்கிற குறிப்பை நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, வில் என்று சொல்லப்படுவது எது? ஏன்னா பெருமான் வில்லா வளைச்சு அம்பு எய்தினாரு, இதெல்லாம் குறிப்பு இருக்கு இல்லையா? அப்போ நம்ம மூளைய கையிலை என்று சொல்லி சிரச இமயமலை என்று சொல்லிட்டோம்னா இந்த வில் என்று சொல்லப்படுவது எதுன்னா நம்ம முதுகு எலும்பு கோவை. பாத்தீங்கன்னா அந்த சின்ன 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 எலும்பா அப்படியே கோத்து இருக்கும். அத அப்படியே பெருமான், ஏன்னா ஆரம்ப காலத்துல நாமளும் மிருகங்கள் போல 4 கால்களில் நடந்திருக்கின்றோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போ பெருமான் என்ன பண்றாரு, அந்த வில்ல வளைக்கிறாரு. வளைச்சு நம்மை நேரா நிமிரும்படி செய்கின்றார். செய்வதனால அறிவும் வளர்ச்சி பெறுகின்றது. அதை சொல்லிட்டு அங்கே நானாக திகழ்வது எது என்றால் சுழுமுனை நாடி என்று சொல்லப்படுவது. தியான நிலையில் சிவயோகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலையில் பெருமான் உயிர்களுக்கு எப்படியெல்லாம் அருள் செய்கின்றான் அப்படின்ற குறிப்பை சொல்லுவதுதான் இந்த 2 வரிகள். அடுத்தது பாருங்க, சிட்டார் மலை ஓவா தில்லை மறை ஓவா தில்லை சிற்றம்பலவர் கொட்டா நடமாட கோல்வளைகள் கொள்வாரே. அதாவது சிட்டர் என்று சொல்லப்படுவது சிரேஷ்டர் அப்படிங்கிற குறிப்புல வரும். சிரேஷ்டர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அறிவில் சிறந்தவர்கள், ஒழுக்கத்தில் சிறந்தவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் தான் சிரேஷ்டர்கள் என்று இன்னைக்கும் நாம பார்க்கலாம். கல்யாண பத்திரிகையில எல்லாம் நிறைய இடத்துல சிரேஷ்டர் அப்படின்ற ஒரு சொல் நம்ம வழக்கத்துல இருக்கிறத பார்க்க தான் செய்யறோம். அதை தமிழ் படுத்தும் போது சிட்டர் என்ற ஒரு குறிப்புல சொல்லலாம். ஆக சிரேஷ்டர்கள் என்ன செய்கின்றார்களா, தொடர்ந்து மறை ஓதிக்கொண்டு இருக்கின்றார்கள். யார் மேல யாரை புகழ்ந்து அவர்கள் பாடுகின்றார்கள் தெரியுமா? தில்லை சிற்றம்பலவன் அங்கே நின்று கூத்து இயற்றிக் கொண்டிருக்கின்ற எங்கள் பெருமான் மேல் பாடல் மறைகளை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். எங்க பெருமான் என்ன தெரியுமா பண்றாரு? இதையெல்லாம் கேட்டுட்டு அங்கே வாசிக்கின்ற மத்தம் முழவம் போன்ற அந்த கருவிகளுக்கு ஏற்ப அந்த ஜதி தாளம் எதுவுமே பிறழாமல் அழகாக நடனமாடிக்கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்ட பெருமான் தான் எனது வளைகளை கவர்ந்தவர் அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக எடுத்து சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர். ஆக இதுல நாம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பெருமான் வேக வடிவத்துல மட்டும்தான் இருக்கிறாரா? 3 புறங்களை அழித்தாரே, அப்போ எப்பவுமே ஒரு கோபத்திலேயே இருப்பாரான்னா இல்லப்பா. அவர் அந்த ஓசைகளை இனிமையாக கேட்டு அங்கேயே நடனமும் ஆடிக்கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற குறிப்பு. இன்னைக்கு நாம பாருங்க, கோவப்பட்டோம் அப்படின்னா நாம திங்கு திங்குன்னு குதிப்போம். ஆனா ஒரு நடனமா ஆடுவோமான்னா கிடையாது. பாவனையில கொண்டு வர முடியுமே ஒழிய நாம அத அப்படியே ஒரு கோபமா நம்மளால இருக்க முடியுமான்னா முடியாது.
கோபத்துல இருக்கிறவங்க ஆட முடியுமான்னா ஆட முடியாது. ஆனா எங்க பெருமான் இந்த தன்மையன் என்று சொல்ல முடியாதவன் என்ற காரணத்தினால் கோபத்திலும் இருக்கின்றான், அழகிய நடனத்தையும் ஆடிக்கொண்டிருக்கின்றான். ஏன் அப்படின்னா அவனுக்கு ஒரே ஒரு விருப்பம்தான், ஒரே ஒரு குறிக்கோள் தான், இந்த உயிர்கள் அனைத்தையும் எப்படியாவது கடை தேற்ற வேண்டும் என்ற விருப்பத்தை தவிர பெருமானுக்கு வேற எந்த விருப்பமும் இல்லை என்பதை அழகாக இந்த ஒரு பாடல் மூலமாக நமக்கு ஆசிரியர் அற்புதமாக எடுத்துச் சொல்லியிருக்கின்றார். 4வது பாடல். ஆரே இவை படுவார் ஐயம் கொள வந்து போரேடி என்று புருவம் இடுகின்றார், தேரார் விழவு ஓவா தில்லை சிற்றம்பலவர் தீராநோய் செய்வாரை ஒக்கின்றார் காணீரே. இன்றைய பாடல் பெருமான் நமக்கு நோய் கொடுக்கின்றார் அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர். ஆனா பெருமான் நமக்கு கொடுக்கின்ற நோய் எது அப்படின்னா ஆற்றாமை. பெருமானின் திருவடியை நாம் சென்று சேர வேண்டும் என்ற அந்த ஏக்கத்திற்கான நோயை கொடுக்கின்றார். இதுல பாருங்க, ஆரே இவை படுவார் ஐயம் கொள வந்து போரேடி என்று புருவம் இடுகின்றார். பெருமான் ஒவ்வொரு வீடாக வருகின்றார். எதற்காக அப்படின்னா ஐயம் கொள்வதற்கு. ஐயம் என்றால் பிச்சை என்று பொருள். பெருமான் பிச்சை எடுப்பதற்கு ஒவ்வொரு வீடு தேடி வருகின்றார். இப்போ பெருமான் பிச்சை எடுக்கின்றார் அப்படின்னு ஏளனமா நிறைய பேர் சொல்ற வழக்கத்தை நாம பார்க்கிறோம். என்னப்பா உங்க சாமி பிச்சை எடுத்துக்கிட்டு அலையிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒன்னு யோசிக்கணும், ஒருத்தர் போய் யார்கிட்டையாவது பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னா எதை எடுப்பாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த. இப்ப என்கிட்ட கோடி கோடியா செல்வம் இருக்கு அப்படின்னா நான் போய் செல்வத்தை பிச்சை எடுத்துட்டு இருக்க மாட்டேன். என் கையில PhD மாதிரி உள்ள சர்டிபிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நான் போய் கல்வியை பிச்சை எடுத்துட்டு இருக்க மாட்டேன் இல்லையா? ஏன்னா அது என்கிட்ட நிறைய இருக்குன்னு பொருள். பெருமான் கிட்ட இல்லாத ஒன்று அப்படின்னு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா செல்வம் இல்லையா, பொருள் இல்லையா, கல்வி இல்லையா, எல்லாமே இருக்கு அவர்கிட்ட. வீரம் முதற்கொண்டு கருணை முதற்கொண்டு அனைத்தும் உடையவர் நம் சிவபெருமான். அப்ப அவரிடம் இல்லாத பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா அவரிடம் இல்லாத ஒரே ஒரு பொருள் ஆணவம் என்பது மட்டும்தான். ஆனா அது நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னா ஏகத்துக்கு இருக்கு, எக்கச்சக்கமா இருக்குது ஆணவம் என்று சொல்லப்படுவது. கொஞ்சமா நெஞ்சமா நம்மளை எப்படி ஆட்டி வைக்கின்றது. யான் எனது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நாம இந்த ஆணவத்திற்கு கட்டுப்பட்டு நிற்கின்றோம் என்பதை நாம் பார்க்கின்றோம். பெருமானுக்கு கட்டுப்படுகின்றோமோ இல்லையோ ஆணவத்திற்கு நன்றாகவே கட்டுப்பட்டு நிற்கின்றோம். அதனாலதான் பெருமான் என்ன பண்றாரு, அதை நம்மிடம் பிச்சையாக கேட்கின்றார். அவரிடம் இல்லாத ஒன்று நம்மிடம் அதிகமாக இருக்கின்ற ஒன்று, இதை எனக்கு பிச்சை போடு என்று பெருமான் வீடு வீடாக ஒவ்வொருத்தர் வீட்லையும் கதவை தட்டிட்டு நிற்கிறாரு. இதுல ஒரு நயம் நம்ம நம்பி ஆரூரர் பாடுவாரு. இப்போ நம்மளை சுத்தி இருக்கிற பிச்சை எடுப்பவங்களை கொஞ்சம் பார்த்தோன்னு வைங்களேன். யாராவது ஒரு வீட்டுல போய் பிச்சை எடுப்பாங்க, அவங்க கொஞ்சம் சாப்பாடு போட்டாங்கன்னா அவ்வளவுதான வயத்துக்கு தேவை இல்லையா? அதுக்கப்புறம் போய் அதை சாப்பிட்டுட்டு போய் படுத்துருவாங்க, அவ்வளவுதான். வீடு வீடா போய் எடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளவு உணவு தேவையோ அவ்வளவு மட்டுமே எடுப்பார்கள். ஆனா எங்க பெருமான் என்ன பண்றாரு, வீடு வீடா போய் எடுக்கிறாருப்பா. ஏன் அப்படின்னா நாம ஆணவத்தை போடுவது இல்லையா, அப்படியே போட்டாலும் முழுசா போடாததுனால அவருடைய பாத்திரம் நிறையாமலே இருக்குதான். அந்த குறிப்பதான் வீடு வீடாக இதை நம்பி ஆரூரர் நயமா சொல்லுவார். ஏன்பா ஒரு வீட்டுல பிச்சை எடுத்தா உனக்கு பத்தாதா, ஏன் வீடு வீடா போற அப்படிங்கிற மாதிரி நம்பி ஆரூரர் நயத்திற்கு சுந்தரன் என்பது நாம சொல்லி தெரிய வேண்டாம் இல்லையா? அதனால அழகா அதை குறிப்பா சொல்லியிருப்பாரு. அதே குறிப்பு தான் இங்க பெருமான் சென்று பிச்சை எடுக்கின்றார். எடுக்கும்போது எப்படியா அவருடைய புருவத்தை அப்படியே அழகாக நெறித்து எனக்கு பிச்சை போடுவியா ஏண்டி அப்படின்ற மாதிரி ஒரு அதிகார தோரணையில் ஒரு உரிமையோடு பெருமான் கேட்கின்றாராம். என்ன குறிப்பு அப்படின்னா அந்த பெண்ணை மயக்குவது போல கேட்கின்றாராம். இதுல என்ன ஒரு அழகு நயம் அப்படின்னா,
பிச்சை எடுப்பது போல வந்து பெண்ணை கவர்ந்து செல்லுகின்றார் நம் சிவபெருமான் என்ற குறிப்பு. இங்க பெண் என்று சொல்லப்படுவது இந்த ஆன்மா, இந்த உயிர். நமது ஆணவத்தை அவனிடம் கொடுக்கும் போது ஆன்ம நாயகனுக்கு மயங்கி நிற்பதில் தவறில்லை இல்லையா? அந்த குறிப்பை தான் நமக்கு இங்க சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர். இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, நம்மை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழ்நிலையில நாம இருக்கிறோம். நம்மை மீட்டு அதில் இருந்து வெளியில் கொண்டு வந்து, கவலைப்படாத, நான் உனக்கு இருக்கிறேன், உன்னை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து யாராவது ஒருத்தர் கை கொடுத்தாங்கன்னா அவங்க மேல நம்மளுடைய முழு கவனமும் செல்லுவது நியாயமான ஒன்று தானே. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய கஷ்டம், மிகப்பெரிய துன்பம் எது அப்படின்னா மறுபிறவி. இந்த மறுபிறவியில் இருந்து நம்மை யார் காத்து அருள் செய்ய முடியும் என்றால் ஒரே ஒருவன், அது சிவபெருமான் மட்டும்தான். ஆக சிவபெருமான் நம்மை காத்து அருள் செய்யும் போது அவர் மேல் காதல் வருவது என்பது இயற்கையான ஒரு விஷயம் என்பதை ஆசிரியர் அழகாக சொல்லி அருள் செய்கின்றார். அது மட்டும் இல்லையா, அடுத்தது பாருங்க, இப்படிப்பட்ட பெருமான் எங்கே இருக்கின்றார்? அதாவது பிச்சை எடுக்கிறாரு அப்படின்னா ஏதோ வீதியில தங்கி இருக்கிறாரா அப்படின்னா இல்லப்பா, மிகப்பெரிய தேர்கள்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்ற தில்லை என்ற திருத்தலத்தில், அங்கே மிகப்பெரிய அம்பலமாக இருக்கின்ற அம்பலத்தில் நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றான். பிச்சை எடுக்க வந்தவன் இல்லாதப்பட்டவன் நினைச்சிடாதீங்க, அவன் மிகப்பெரியவன். தேர்கள்லாம், மிகப்பெரிய தேர்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிற திரு தில்லை என்ற தலத்தில் உரியவன் தெரியுமா அப்படின்னு சொல்லி பெருமானின் செல்வ செழிப்பை எடுத்து சொல்லி, அப்படிப்பட்டவன் தன் நிலையை தாண்டி கீழே இறங்கி இந்த உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக வருகின்றார் அப்படின்னு அந்த கருணை திறத்தினை மிக அழகாகவும் நயம்படவும் சொல்லி, இப்படிப்பட்ட பெருமான் மேல்தான் என் மனம் போக்கி அவருக்காகவே ஏங்கிக் கொண்டு இருக்கின்றேன். அவர் அப்படி ஒரு தீராத நோயை என்னிடம் கொடுத்து விட்டார். எப்படிப்பட்ட தீராத நோய் அப்படின்னா, நான் பெருமானை சென்று சேர்ந்தால் மட்டுமே இந்த நோய் தீரும். ஏன் அப்படின்னா, மீண்டும் மீண்டும் மறுபிறவி வந்துகிட்டு இருந்ததுன்னா அதுதானே மிகப்பெரிய நோய். அந்த நோயில் இருந்து நம்மை காத்து அருள் செய்பவன் சிவபெருமான் அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக இதில் சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர். ஆக நோய் கொடுப்பவனாக இருக்கின்றான் பெருமான். எப்படிப்பட்ட நோய் அப்படின்னா, அவனை நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கின்ற நோய். அதே நேரத்துல நம்ம பிறவி என்ற நோயில் இருந்து நம்மை காத்து அருள் செய்பவனாகவும் இருக்கின்றான் நம் சிவபெருமான் என்பதை மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லிய அற்புதமான ஒரு பாடல். 5வது பாடல். காணீரே என்னுடைய கைவளைகள் கொண்டார்தாம், சேனார் மணிமாட தில்லை சிற்றம்பலவர், பூனார் வனமுலை மேல் பூவம்பால் காமவேள், ஆனாடுகின்றவா கண்டும் அருளாரே. இன்றைய பாடல் அந்த காதல் வயப்பட்ட ஒரு பெண்ணின் கூற்று என்பதை நாம ஏற்கனவே சிந்திச்சோம். அந்த வேதனையின் மிகுதியாக வருகின்ற சொற்றொடர்களாக அமைந்த பாடல். அதாவது காணீரே என்னுடைய கைவளைகள் கொண்டார்தாம் என்று சொல்லி ஆரம்பிக்கின்றார் ஆசிரியர். அதாவது தன்னுடைய கையில் இருக்கின்ற அந்த வளை என்று சொல்லப்படுவது கழன்று விழுகின்றது. ஏன் அப்படின்னா, உடல் மெலிந்த காரணத்தினால். உடல் மெலிந்து இருப்பதனால் கையில் இருந்த வளைகள் கீழே விழுகின்றது. ஆனால் அதையும் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார் எங்கள் பெருமான். ஏன்னா அவர்தான் இதை கவருகின்றார் அப்படிங்கிற குறிப்புல சொல்லிட்டு, அவருடைய நினைப்பு தான் இதை என்னிடம் இருந்து பறிக்கின்றது அப்படிங்கிறத சொல்லிட்டு, சேனார் மணிமாட தில்லை சிற்றம்பலவர், என் வளைகளை கவர்பவர் யார் அப்படின்னா, தில்லை என்ற திருத்தலத்தில் சிற்றம்பலம் என்று சொல்லப்படுகின்ற இடத்திற்கு அதிபதியாக இருக்கின்ற சிற்றம்பலவர்தான் இதை செய்கின்றார். எப்படிப்பட்ட மணி மாடங்கள்லாம் இருக்கு, அதை விட்டுட்டு என்னுடைய வளைகளை கவருவது எந்த விதத்தில் நியாயம் என்று ஒரு தன்னிறக்கத்தோடு சொல்லி, அதற்கு மேல் ஒரு வார்த்தை, அதாவது எனக்கு
இந்த காமன் காமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கிறான். அவன் பூக்கணைகளை விட்டு என்னை பாடாக படுத்துகின்றான். அதை கூட கண்டு எனக்கு அருள் செய்யாமல் இருக்கின்றாரே அப்படிங்கிற குறிப்பு. அதாவது காமனை எரித்தவர் நம் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமான் அந்த காமனினால் அவஸ்தைப்படுகின்ற என்னை காத்து அருள் செய்யாமல் இருக்கின்றாரே அப்படின்னு பெருமானை பார்த்து ஒரு ஏளனமான ஒரு கேள்வியாக கேட்கின்றார். அதாவது நீ எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியும், அதாவது காமனையே எரிச்சவன், ஆனா என்னையே இதுல இருந்து மீட்டு கொண்டு வர மாட்டேங்கிற அப்படிங்கிற ஒரு குறிப்புல மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றார். இதுல என்ன குறிப்புனா, காமன் அப்படின்னு சொல்றவன் திருமாலின் சித்தத்தில் உதித்தவன் என்று சொல்லப்படுவது ஒரு புராணம். அதனாலதான் அவனுக்கு சித்தஜன், மன்மதன், திருமகள் மைந்தன் என்று பலவிதமான பெயர்கள் உண்டு. இதுல உலக இயக்கம் நடக்க வேண்டும் என்ற காரணத்தினால் பெருமான் என்ன பண்ணாரு, ஏன்னா அந்த காமம் என்ற உணர்வு இல்லை அப்படின்னாக்க இனப்பெருக்கம் நடக்காது. இனப்பெருக்கம் நடக்கல அப்படின்னா மேற்கொண்டு உயிர்களுக்கு எந்த விதத்திலையும் அவர்களுக்கு அருள் செய்ய முடியும். ஏன்னா அவங்க வினை கழிவுக்கு பிறந்தாகணும், அதுக்கான வழி செய்ய முடியாம போயிடும். அப்படிங்கிறதுக்காக ஒரு வேலையை, இப்படி இந்த மாதிரியான ஒரு தொழிலை காமனுக்காக கொடுத்து அருள் செய்திருக்கின்றார் பெருமான். ஏன் அப்படின்னா உயிரினத்தின் மேல் கொண்ட அந்த கருணை காரணமாக. அதனால காமத்தை தூண்டி சிவபெருமான் அந்த உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக அந்த ஒரு வழியை கொடுத்திருக்கின்றார். இதுல ஒரு குறிப்பு என்னன்னா, இது ஒரு வரையறைக்குள் நிற்க வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியம். அதாவது வரைமுறை தாண்டிய எந்த ஒரு செயலும் சைவத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்புடைய செயல் கிடையவே கிடையாது. அதனாலதான் ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் என்ற மாதிரியான குறிப்புகள் எல்லாம் சொன்ன காரணம் அது மட்டும் அல்லாமல் சிவபெருமான் ஏகபத்தினி விரதனாக அன்றில் இருந்து இன்றுக்கு வரைக்கும் இருக்கிறாரு. ஒவ்வொரு அவதாரத்துக்கும் இல்லை, ஒரே மாதிரியான ஒரு குணாதிசயம் தான். பெருமானுக்கு மட்டும்தான் ஏகபத்தினி விரதன் என்ற அந்த பெயர் தாங்கி நிற்க முடியுமே ஒழிய வேற எந்த சிறு தெய்வத்துக்கும் நாம அதை சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலையில வேற வேற மாதிரி இருக்கிறாங்கிறத நாம பாக்குறோம். ஆரம்ப காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் சிவமும் சக்தியுமாக இருந்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை இந்த உயிர்களுக்கு அறிவுறுத்தி கொண்டு நிற்கின்றார் நம் சிவபெருமான். இதுல இந்த காமனுடைய முக்கியமான பணி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அவன் அதை எப்படி செய்கின்றான் அப்படின்னா, தென்றல் என்பது அவனது தேர், அதே மாதிரி மீன் கொடிதான் அவனுடைய கொடி, திங்களையே அவனது குடைகளாக கொண்டு வருகின்றான். அது மட்டும் இல்லாமல் ஆழி முரசு அரைந்து கரும்பு வில் ஏந்தி 5 மலர்களை கணைகளாக கையில் ஏந்தி உலகத்தை வலம் வந்து கொண்டிருக்கின்றான். நம்ம கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொல்லுவாரு, காமன் எல்லாருக்கும் காமன் அப்படின்னுவாரு. ஆங்கிலத்துல காமன் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, COMMON, அந்த மாதிரி சொல்லுவார். எல்லாருக்கும் எந்த ஒரு மொழி பேதம் இல்லாமல் அவன் காமனா நின்று எல்லாருக்கும் வேலை செய்யறான்பா அப்படின்னு சொல்லி நயமா சொல்லுவார். அவருடைய பேச்சோடைய சுவையே தனியா இருக்கும் இல்லையா, அற்புதமா அதை சொல்லுவாரு. ஆக நாம இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பெருமானை நோக்கி பெருமானின் மேல் அன்பு வைத்து மையல் கொண்டு பெருமானையே நோக்கி நிற்பவர்களுக்கு இப்படிப்பட்ட உணர்வுகளில் இருந்து பெருமான் மீட்டு அருள் செய்வார் அப்படிங்கிறது தான் திண்ணம். ஏன்னா நமக்கு இந்த மறுபிறப்பெல்லாம் போதும், இதனால வர்ற வினைகள் போதும், பெருமானே உனது திருவடிதான் எனக்கு வேண்டும் என்று ஒரு உயிர் எப்போது ஆசைப்பட ஆரம்பித்து விட்டதோ அதற்கு பிறகு இப்படிப்பட்ட இந்த உடல் சுகமோ அல்லது உணவினால் வருகின்ற சுகமோ அல்லது இசையினால் வருகின்ற சுகமோ, அதாவது இந்த பொறிப்புலன்களால கிடைக்கின்ற சுகங்களுக்கு இந்த உடலும் இந்த மனமும் அலைபாயாமல் நிற்கும் அப்படிங்கிற குறிப்பைத்தான் இன்றைய பாடல் மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றது. 6வது பாடல். ஏ இவரே வானவர்க்கும் வானவரே என்பாரால், தாயிவரே எல்லார்க்கும் தந்தையுமாம் என்பாரால், தேய்மதியம் சூடிய தில்லை சிற்றம்பலவர் ஆயின கேட்டறிவார் வையகத்தார் ஆவாரே.
இந்த இந்த இன்றைய பாடல் பெருமானை அப்படியே ஒரு ஏளனமா கூப்பிடுற மாதிரியான அற்புதமான ஒரு பாடல். நிறைய கருத்து அதிகமான செறிவுடைய ஒரு பாடலும் கூட இன்றைய பாடல். அதாவது இவரே அப்படின்னு ஒரு ஏளனமா கூப்பிட்டு, இவர்தான்ப்பா, யார் தெரியுமில்ல, இவரு வானவர்க்கும் வானவர், தேவர்களுக்கெல்லாம் தேவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படின்னு கூப்பிட்டு சொல்ற மாதிரி, இதே மாதிரியான அழைப்பு குரலில் நம் நம்பி ஆரூரர் பெருமானை அழைப்பதை நாம் பார்க்க முடியும். அதாவது பிழையுளன பொறுத்திடுவீர் என்று அந்த பதிகத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, எம்பெருமான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார் அவரு. அதாவது பெருமானை எம்பெருமான், எனக்கு கண்ணு தெரியல, எனக்கு இன்னுமா நீங்க அருள் செய்யாம இருக்கிறீங்க அப்படின்னு அந்த ஆதங்கத்துல ஒரு அந்த குரலை உயர்த்தி கூப்பிடுவது போல அற்புதமாக நம் நம்பி ஆரூரரும் இதை பாடி அருள் செய்திருப்பார். அந்த குறிப்பை இந்த பாடல்லையும் வைக்கின்றார் ஆசிரியர். அதாவது அப்படின்னு கூப்பிட்டுட்டு, வானவர்களுக்கெல்லாம் வானவனாக இருக்கின்றானப்பா, அதாவது அவங்களுக்கெல்லாம் தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கின்றான் எங்கள் சிவபெருமான்னு சொல்லிட்டு, தாய் இவரே எல்லாருக்கும் தந்தையுமா, இவர்தான் தாயாக இருக்கின்றார், இவர்தான் எல்லாருக்கும் தந்தையாகவும் இருக்கின்றார். இன்னைக்கு நம்மளுடைய நிலை பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்றைய இந்த உலகத்தில் பிறப்பதற்கு தாயும் தந்தையுமாக ஒருவர் இருப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி இத்தனை பிறவிகளுக்கும் நமக்கு காரணமாக இருந்த தாயும் தந்தையும் யார் என்றால் நம் சிவபெருமான் மட்டும்தான். அந்த குறிப்பை சொல்லிட்டு இப்படிப்பட்ட பெருமான் என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாரு, அந்த தேய்ந்து போகின்ற சந்திரனை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு இருக்கிறாருப்பா. அதுவும் ஏதாவது அழகான பொருளை எடுத்து தலையில் வைத்து அலங்காரம் பண்ணிக்கிட்டா பரவாயில்ல, அது இல்லாம தேஞ்சு போய்கிட்டு இருக்குது அதுவே, அதை எடுத்து தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாரே, இப்படிப்பட்ட தில்லை சிற்றம்பரவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வாயார மனத்தார பாடுபவர்களுக்கு இந்த உலகத்தில் திருப்பியும் மீண்டும் மீண்டும் பிறந்து இந்த சுழியில மாட்டாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு என்பதை மிக அழகாக நமக்கு எடுத்து அருள் செய்கின்றார் ஆசிரியர். இதுல என்ன குறிப்புன்னா, வானவர்க்கும் வானவனாக இருக்கின்றான் எங்கள் சிவபெருமான், அவன்தான் தேய்ந்து கொண்டிருக்கின்ற சந்திரனை சூடி அருள் செய்கின்றார். இந்த இரண்டு குறிப்புகளுக்கும் நாம ஒரு தொடர்பு பார்க்க முடிகின்றது. உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தக்கனுடைய சாபத்தின் காரணமாகத்தான் சந்திரன் தேய ஆரம்பித்தது நமக்கு புராணங்கள் மூலமாக தெரியும். அதாவது தக்கனுக்கு 27 நட்சத்திர மகளிர்கள், அவங்க 27 பேரையும் சந்திரனுக்கு, அதாவது சந்திரன் என்பவன் பேரழகன் என்பதனால் அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கின்றார் தக்கன். ஆனா 27 பேரையும் ஒன்னாதானே நடத்தணும். அது இல்லாம சந்திரனுக்கு கார்த்திகை மற்றும் ரோஹிணி மேல் மட்டும் அதிகமான அன்பு இருந்திருக்கின்றது. இதனால மத்தவங்க எல்லாருமே மகள் அக்கா தங்கச்சிங்க தானே, அதனால அவங்க எல்லாரும் போய் தக்கனிடம் போய் முறையிடுகின்றார்கள். அப்பா, எங்களுக்கு இப்படி அவர் எங்க மேல அன்பு இல்லாம ஆனா கார்த்திகை ரோஹிணி மேல மட்டும் அன்பா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி போய் அவங்க அப்பா கிட்ட முறையிடும் போது தக்கன் சந்திரனுக்கு மருமகனுக்கு சாபம் கொடுக்கின்றான். என்ன மாதிரி சாபம்னா, அந்த அழகு கலைகள் ஒன்றொன்றாக தேய்வது போல ஒரு சாபம். 16 கலைகள் சந்திரனுக்கு உண்டு. அது ஒவ்வொன்னா தேய ஆரம்பிக்குது. சந்திரனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பேரழகன் ஒவ்வொன்னா தேயுதுன்னும் போது என்ன பண்றதுன்னு தெரியல. நேர போய் பிரமன் மற்றும் நம்ம திருமால் கிட்ட போய் சரண் புகுறாரு. என்னை எப்படியாவது காத்து அருள் செய்யுங்க அப்படின்னு. படைத்தல் தொழிலுக்கே கடவுளாக இருப்பவன் பிரமன். அவனால மீண்டும் அந்த தேய்ந்து போன கலைகளை உருவாக்கி கொடுக்க முடியவில்லை. அதே மாதிரி காத்தல் தொழிலுக்கு அதிபதி என்று சொல்லப்படுகின்ற திருமாலால எஞ்சி இருக்கின்ற கலைகளை அழியாமல் தேயாமல் காத்து அருள் செய்ய முடியவில்லை. அதனால வேற வழி இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம சிவபெருமான் கால்ல போய் விழறாரு. சந்திரன் போய் சிவபெருமான் கால்ல விழும்போது பெருமான் என்ன பண்றாரு, அவனை அப்படியே எடுத்து அடைக்கலம் தந்தோம் என்று சொல்லி தலையில தூக்கி வச்சுக்கிறாரு.
இப்ப இதுல ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும், ஏன்பா கால்ல விழுந்தவனை ஆதரிச்சா மட்டும் போதாதா, உனக்கு நான் அடைக்கலம் கொடுத்துட்டேன் கவலைப்படாத அப்படின்னு சொன்னா போதாதா, அவனை தூக்கி எதுக்கு தலையில வைக்கணும்? ஏன்னா இப்ப கால்ல ஒருத்தன் வந்து விழுந்தான்னா அவனை தூக்கி தலையில யாராவது வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நம்ம சைவர்களுக்கு நடுவுல நிறைய இடங்கள்ல இந்த கேள்வியை கேட்போம். அதுக்கு வந்து அறிவியல் பூர்வமான பதில் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. நம்மளோட எதுவுமே வந்து முரண்பாடான கருத்துக்கள் கிடையாது, எல்லாமே அறிவியல் தான், சயின்டிபிக்கலி ப்ரூவன் தான் எதுவா இருந்தாலுமே. இந்த கேள்விக்கான பதில் என்னன்னா, தேய் மதி. மதி என்று சொல்லியாச்சுன்னா அறிவு அல்லது ஞானம் என்ற ஒரு பொருள் உண்டு. ஞான சொரூபமாக இருக்கின்றவன் நம் சிவபெருமான். அப்போ இந்த மதி என்று சொல்லப்படுகின்ற ஞானத்தை அதன் இடத்தில் வைக்க வேண்டும் இல்லையா, அந்த ஞான பீடத்தில் வைக்க வேண்டும் இல்லையா? அதனாலதான் சந்திரனை தூக்கி தலையில வச்சுக்கிட்டாரு. ஏன் கையிலையோ இல்லைன்னா கழுத்துக்கு செயினாகவோ இல்லைன்னா இடுப்புல மாட்டிக்கவோ இல்ல, ஏன் அவரை தூக்கி, ஏன் சந்திரனை தூக்கி தலையில வச்சாரு அப்படின்னா, மதி என்று சொல்லப்படுவது ஞானம், ஞானத்திற்கு உரியதை ஞான பீடத்தில் தான் வைக்க வேண்டும் என்பதை நமக்கு அறிவுறுத்தி நிற்கின்றார் சிவபெருமான். இன்னும் ஒரு விஷயம் நாம யோசிக்கணும். இந்த ஞானம் அல்லது அறிவு என்று சொல்லியாச்சுனாலே அங்க வந்து நம்மளுக்கு மூளை தான் முக்கியமாக இருக்கிறது. வந்து அந்த மூளை தான், மூளை இயக்கம். மூளை வந்து 2 கூறுகளாக இருப்பது நமக்கு இன்னைக்கு சயின்டிபிக்கா எல்லா மருத்துவர்கள் எல்லாருமே சொல்றதுதான். இந்த 2 மூளையையும் இணைத்து நிற்கின்ற, அதாவது கார்பஸ் கொலாசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்பஸ் கொலாசியம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த வடிவத்தை எடுத்து பாருங்க. தேய்ந்து போன பெருமானின் தலையில் இருக்கின்ற சந்திரனின் வடிவு. மூளை இணைப்பான் என்று சொல்லுவது தமிழ்ல வந்து அந்த கார்பஸ் கலாசியமுக்கு வந்து மூளை இணைப்பான் என்று சொல்லுவது. இது வந்து எப்படி இருக்கும்னா, தேய்ந்து போகின்ற அந்த சந்திரனின் வடிவத்தில் இருக்கும். பெருமான் வந்து அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில், பிண்டத்தில் இருப்பது அண்டத்தில்னு சொல்லி இந்த உடலை கொடுத்திருக்கிறாரே. நம்மளுடைய உடல் அமைப்பு ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தால் இந்த உடல் முழுவதுமாக சிவம் உரைகின்ற கோயில் என்பதை நாம் கண்டிப்பாக உணர்ந்தே தீருவோம். உதாரணத்துக்கு நம்ம உடலை எடுத்து பார்த்தீங்கன்னா அது அர்த்தநாரீஸ்வர வடிவம். எப்படி நீங்க ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், எப்படிப்பட்டவராக வேணாலும் இருக்கலாம். ஆனா உங்களுடைய வலது பாகம் இடது பாகத்தை விட சற்று பெரியதாகத்தான் இருக்கும். உங்க கால் அளவுல இருந்து, கை அளவுல இருந்து, கண் அளவுல இருந்து எதை வேணாலும் எடுத்து ஒப்பிட்டு பாருங்க. வலது பக்கம் சற்று பருமனாகவும் இடது பக்கம் சற்று மெலிந்ததாகவும் இருக்கும். அதே மாதிரி ஏன்னா இப்ப நம்ம மோதிரம் போடுறோம் இல்லையா, மோதிர விரலுக்குன்னு செய்வோம், கை மாத்தி போட்டு பாருங்க, ஒரு விரல்ல டைட்டா போகும், ஒரு விரல்ல லூஸா இருக்கும். ஏன் அப்படின்னா இடது பக்கம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சின்னதுதான். அதே மாதிரிதான் நம்மளுடைய இடது பக்கத்துல இருக்கிற உறுப்புகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சற்று உள்ள இருக்கிற உறுப்புகளும் சற்று சிறிதாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம நுரையீரல், இருதயம், ஏன்னா இது 2 பக்கமே போறது இல்லையா, அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இடது பக்கம் இருக்கிறது சிறியதாகவும் வலது பக்கம் இருப்பது சற்று பருமனாகவும் இருக்கும். அதே மாதிரி நாம வந்து பெண்ணாக பிறந்திருந்தால் இடது பக்கம் என்று சொல்லப்படுவது சற்று வேகம் கூடியதாக இருக்கும். ஆணாக பிறந்திருந்தால் உங்களுடைய வலது பக்கம் சற்று வேகம் கூடியதாக இருக்கும். எல்லாமே சயின்ஸுங்க, நம்ம உடல்ல எல்லாமே சயின்ஸ். இதுல தனியா நாம எங்கேயுமே பிரிச்சு பார்க்க முடியாது. சிவபெருமானே நமக்கு அறிவியலாக நம்ம முன்னோர்கள் கொடுத்திருக்கிறாங்க. நமக்கு ஒரு கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான், உருவமே இல்லாத ஒருவன், ஆனால் அவனை வழிபட வேண்டும் என்றால் இப்படி வழிபடுங்கள் அப்படின்னு ஏன் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய உடல் அமைப்பும் பெருமானின் அமைப்பும் அப்படியே ஒத்து நோக்க கூடியது. அந்த குறிப்பு தான். சந்திரனை தூக்கி தலையில வச்சாரு, சந்திரனை தூக்கி தலையில வச்சாருன்னா இது வந்து ஏதோ ஒரு கதையோ கட்டுக்கதையோ ஏதோ புராணங்களோ கிடையாது, சயின்ஸ். நம்ம மூளை இணைப்பான் என்பதை அதில் வெளியில வச்சு நமக்கு பெருமான் ஒரு அறிகுறியாக காட்டுகின்றார். இது ஞானத்தின் வடிவம், ஞான பீடத்தில் இருக்க வேண்டியது. ஆனால் எப்போது அது ஞான பீடத்திற்கு போகும் தெரியுமா? சாஷ்டாங்கமா பெருமான் கால்ல போய், பெருமானே நீ இல்லாமல் எனக்கு எதுவுமே இல்லை, என்னை காத்து அருள் செய் அப்படின்னு நம்ம அறிவு எங்கே மடங்கி நிற்கின்றதோ. அதனாலதான் பாத்தீங்கன்னா சிலப்போ சொல்லுவோம், பெண்களுக்கு வந்து
மடவார் அப்படிங்கிற ஒரு பேர் சொல்லுவோம். அந்த மடவார் அப்படின்னா என்ன பொருள்னா மடங்கி நிற்றல் என்று பொருள். இது ஆணுக்கு மட்டும் இல்ல பெண்ணுக்கு மட்டும்ன்றது கிடையாது. ஒரு உயிர் சிவபெருமானிடம் மடங்கி நிற்க வேண்டும். நாம மடங்கி நிற்கும் போதுதான் அங்கே பெருமான் நமக்கு அந்த அறிவு தெளிவையும் விளக்கத்தையும் கொடுப்பார். நான் படிச்சிட்டேன் தெரியுமா, நான் இவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் இத்தனை தொகுப்பு சித்தாந்தம் படிச்சிருக்கிறேன் தெரியுமா, நான் இத்தனை சித்தாந்தம் புத்தகங்கள் படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் தமிழ்ல PhD வரைக்கும் வாங்கியிருக்கேன் தெரியுமா, இது எல்லாம் பத்தாது. இந்த அறிவெல்லாம் பெருமானை விட்டு விலக்கி வைக்கக்கூடிய அறிவுதானே ஒழிய அவன் தலையில் ஏற்றி வைக்கக்கூடிய அறிவு கிடையாது. அவன் தலையில் இருக்கிற அளவுக்கு ஒரு அறிவு இருக்க வேண்டும் என்றால் ஒன்னே ஒண்ணுதான் நாம செய்யணும். எனக்குன்னு எதுவுமே இல்ல சாமி, எல்லாமே உனது வழி என்று அவன் திருவடியில் விழுந்தால் மட்டுமேதான் அவன் நம்மை தூக்கி அவன் தலையில் வைத்துக் கொள்ளுவான். இந்த சந்திரனோட கதை, இந்த புராணம்லாம் யார் யாருக்கோ சொன்னது கிடையாது, நமக்காக சொன்னது. உங்க அறிவு, உங்களுடைய கல்வி அறிவை ஒதுக்கி வைத்து பெருமானிடம் சரண் அடைய வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்தும் அற்புதமான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. அப்படி இருக்கும்போது தாயாகவும் தந்தையாகவும் நின்று நம்மை வழிநடத்தக்கூடியவன் என்ற ஒரு குறிப்பை மிக அழகாக எடுத்து சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர். 7வது பாடல். ஆவா இவர் தம் திருவடி கொண்டு அந்தகன் மூவா உடல் அவிய கொன்றுகந்த முக்கண்ணர் தேவாம் மறைபயிலும் தில்லை சிற்றம்பலவர் கோவாய் இனவளைகள் கொள்வாரோ என்னையே. இன்றைய பாடல் பெருமான் நமக்கு எளிவந்த பிரானாக ஒரு உயிருக்கு எப்படியெல்லாம் அருள் செய்து காத்து அருள் செய்கின்றார் அப்படிங்கிற குறிப்பை அற்புதமாக எடுத்துச் சொல்லும் ஒரு பாடல். அதாவது முதல் 2 வரிகள் பார்த்தோம் அப்படின்னா, ஆவா இவர் தம் திருவடி கொண்டு அந்தகன் மூவா உடல் அவிய கொன்றுகந்த முக்கண்ணர் அப்படிங்கிற குறிப்பை சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர். இதுல அந்தகன் என்ற சொல் வருவதனால இது அந்தகாசுரன் வதமாக, அதாவது அட்டவீரட்ட செயல்களில் ஒன்றான அந்தகாசுரனின் வதத்தை பற்றிய குறிப்பாக இருக்குமோ என்ற ஒரு ஐயம் நமக்கு வரலாம். ஆனா அந்தகாசுரன் என்று அந்தகாசுரன் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அது இருள் என்று பொருள். அப்போ இருளாக இருந்து உயிர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பது ஆணவ மலம். அந்த ஆணவத்தோடைய ஒரு வெளிப்பாடாக தான் அந்த அந்தகாசுரன் வரத்தை சொல்ற வழக்கம் உண்டு என்பது திருமந்திரம் படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆக பெருமான் என்ன செய்கின்றார்னா, தனது சூலத்தை வைத்து அந்த அந்தகாசுரனை அப்படியே குத்தி தூக்கி நிறுத்துகின்றார். இதுதான் அந்தகாசுரனுடைய வதம் பத்தின குறிப்பு. இதை நாம நிறைய திருமுறைகள்ல நிறைய திருப்பதிகங்கள்ல பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு அப்பர் பெருமானாக இருக்கட்டும் அல்லது காழிப்பிள்ளையாராக இருக்கட்டும், அந்தகாசுரனை சூலத்தில் நிறுத்தின அந்த குறிப்பை அழகாக எடுத்து சொல்லிய பாடல்கள் நமக்கு நிறைய இருக்கு. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, திருவடி கொண்டு அந்தகன் மூவா உடல் அவிய கொன்று அப்படின்னு வருகின்றது. திருவடியால உதைத்து தள்ளி கொன்ற இருள் வடிவமாக இருக்கின்ற ஒரே ஆள் யாரு அப்படின்னா யமன். கரிய நிறம் கொண்ட யமன் என்று பொருள். இவரைத்தான் காலன் என்று சொல்லும் வழக்கம் உண்டு. காலம் தவறாது உடலில் இருந்து உயிரை பிரிப்பதால் இவருக்கு காலன் என்ற ஒரு பெயர் உண்டு. ஆக இது அந்தகாசுரன் வதம் பத்தினது கிடையாது, காலனை வதம் செய்தது பத்தின குறிப்பு என்பதை நமக்கு இது நன்றாக புரிய வைக்கின்றது. இது ஒரு முக்கிய குறிப்பு. மார்க்கண்டேயன் வரலாற்றை இங்கே நினைவு கூறத்தக்கது. 16 வயதில் ஆயுள் முடியும் என்று சொல்லப்பட்டவருக்கு சிவபூசையில் அமர்ந்திருக்கின்றார், அதாவது அகப்பூசையில் அமர்ந்திருக்கின்றார். அந்த நேரத்தில் நேரம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு யமன் பாசக்கயிரோடு அந்த இடத்துல வர்றாரு. அப்போ இவர் சிவபூசையில் இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு அது உணரலை. அதனால என்ன பண்ணுறாரு, அந்த பாசக்கயிறை தூக்கி மார்க்கண்டேயன் கழுத்தில் போடுறாரு. அது சிவலிங்கத்தோடு சேர்த்து விடுகின்றது.
இது உணராமல் காலன் ஏன்னா அவருடைய கடமை அந்த நேரத்திற்கு, குறித்த நேரத்திற்கு அந்த உடலையும் உயிரையும் இருவேறு கூறுகளாக எடுக்க வேண்டும் என்பதனால தான் அவனுக்கு கூற்றுவன் என்ற ஒரு பெயரும் உண்டு. 2 கூறுகளாக செய்ய வலிமை உள்ளவன் அப்படிங்கிறதுக்கு. ஆக அந்த பாசக்கயிறை போட்டு இழுப்பதனால் உயிர் பிரியவில்லை, ஆனால் பெருமானோடு சேர்த்து அங்கே இழுக்கப்படுவதனால் பெருமானுக்கு கோபம் வந்து விடுகின்றது. என்னுடைய அடியவன் சிவபூசையில் இருக்கின்றவனை நீ இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வேகமாக வந்து காலனை காலால் உதைத்து வதம் செய்கின்றார் பெருமான். அதுவும் எப்படிப்பட்ட காலனா, மூவா உடல், வயசாகி செத்தா கூட பரவாயில்லப்பா, இவன் இளமையாக இருக்கின்ற காலன், அவனை போய் கொன்னுட்டிய சாமி அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு. 2வது, அவனுக்கு வயது ஆகவில்லை என்றாலும் தவறு செய்தது யாராக இருந்தாலும், கடமை தவறாமல் வந்து செய்ததாக இருந்தாலும் அது அங்கே சிவனடியார் என்ற குறிப்பு வருவதனால் தண்டனைக்கு உட்படுத்தப்படுகின்றார். இதுல என்னன்னா, அடியார்களுக்கு யமபயம் வேண்டாம் என்ற குறிப்புக்காக தான் காலபாச குறுந்தொகை என்றே ஒரு முழு பதிகத்தையும் 5ஆம் திருமுறையில அப்பர் பெருமான் அருளி செய்திருக்கின்றார். நம்ம 7ஆம் திருமுறையிலும் நம்பி ஆரூரர் தில்லை திருப்பதிகத்துல பாத்தீங்கன்னா செக்குல போட்டு ஆட்டுறதுக்கு முன்னாடி பெருமான் நம்மை காத்து அருள் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பில் முழு பதிகத்தையுமே அருள் செய்திருக்கிறத பார்க்க முடிகின்றது. சிவனடியார்களுக்கு யமபயம் தேவையில்லை. இதுல இன்னும் ஒரு குறிப்பு நாம பார்க்கணும். எல்லா அருளாளர்களும் யமன் எனக்கு வந்துட வேண்டாம், யமன் எனக்கு வந்துட வேண்டாம்னு சொல்றாங்களே, அப்ப அவங்களுக்கு எல்லாம் மரண பயம் இருக்கின்றதா அப்படின்ற ஒரு கேள்வி நின்றால் அதற்கு பதில் இல்லை. உதாரணத்துக்கு அப்பர் பெருமானுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. மரணத்திற்கு பயப்பட்ட உயிரா அந்த உயிர் என்பது நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம காரைக்கால் அம்மையார் உயிருக்கு பயப்பட்டவங்களா? அவங்கெல்லாம் கண்டிப்பா கிடையாது. அவங்கெல்லாம் எதற்கு பயந்தார்கள் அப்படின்னா, மறுபிறவி என்பதற்கு பயந்தார்கள். என்ன குறிப்புன்னா, யமன் நம் உயிரை எடுத்தால் மறுபிறவி கண்டிப்பாக உண்டு. அதனாலதான் யமன் வந்துட வேண்டாம், ஆனா அடியாராக நாங்க இருக்கிறதுனால எங்களுக்கு யமன் எங்கள் உயிரை எடுக்க வேண்டாம், யம தூதர்கள் எடுக்க வேண்டாம், ஆனால் பூதகணங்கள் வரட்டும் என்ற அந்த குறிப்புல எல்லா அருளாளர்களும் பாடிய காரணம் அதுதான். ஏன் அப்படின்னா, யமதூதர்கள் வந்தா மறுபிறவி உண்டு. பூதகணங்களால நம்ம உயிர் பிரியும் போது அந்த இடத்துல நம்மளுக்கு மறுபிறவி என்பது கிடையாது. இந்த குறிப்புக்காகத்தான் இவங்க யாருமே மரணத்திற்கு பயப்பட்டவர்கள் இல்லை. சைவத்துல இருப்பவங்க யாருக்குமே மரண பயம் கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த உயிர் என்பது வாடகைக்கு ஒரு உடலில் இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு தெளிவு உடையவர்கள்தான் சைவர்கள். உயிர் பயம் நமக்கு கிடையாது. ஆனா மறுபிறவிக்கு நாம பயப்படுவோம். மறுபிறவி வந்துட வேண்டாம் சாமி அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை தான் நாம ஒவ்வொரு நாளும் பெருமானின் திருவடியில் வைக்க வேண்டும். சரி, அடுத்த வரிய பார்ப்போம். தேவாம் மறை பயிலும் தில்லை சிற்றம்பலவர் கோவாய் இன வளைகள் கொள்வாரோ என்னையே. நிறைய பாடல்கள்ல அக இலக்கணங்களாக அமைந்த பாடல்கள்ல எல்லா இடமும் பாத்தீங்கன்னா இந்த வளை கவர்வது அப்படிங்கிற ஒரு குறிப்பு வரும். அதாவது தலைவனை பிரிந்த தலைவி அந்த விரகதாபத்தில், அந்த பிரிவு ஆற்றாமையில் உடல் மெலிவதனால் கையில் இருக்கின்ற வளைகள் நெகிழ்ந்து கீழே விழுகின்ற ஒரு நிலை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல வளைகள் என்று சொல்லப்படுவது சங்கு வளையல்களாக இருந்தது. அந்த சங்கு வளையல்கள் என்பது சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்ற ஒரு பழமொழி உண்டு. வெண்மை நிறத்திற்கே உரித்தானது அந்த சங்கு வளையல்கள் தான் கையில போட்டிருப்பாங்க. அந்த தலைவி உடல் அதிகமாக மெலிந்து விட்டாளாம். அதனால அவள் கையில் இருந்து அந்த வளைகள் வெளியே நழுவுகின்றதாம். அது பெருமான், அதாவது தலைவன் அதை கவர்கின்றான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டோடு வருகின்றார். இப்ப பாருங்க, தேவாம் மறை பயிலும் தொடர்ந்து மறை ஒலிகள், தெய்வத்தன்மை கொண்ட இந்த மறை ஒலிகள், அது வேதங்களாக இருந்தாலும் சரி, திருமுறைகளாக இருந்தாலும் சரி, என இது அனைத்துமே மறைகள்தான். அறம் பொருள் இன்பம் வீடு கொடுக்கும் அனைத்துமே மறைகள்தான்.
மறைபொருளாக சொல்லுவது அனைத்துமே மறைகள்தான். இப்ப பாத்தீங்கன்னா வேதம் நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறம் கொடுக்கின்றது, பொருள் கொடுக்கின்றது, அதனால் வருகின்ற இன்பம் கொடுக்கின்றது. திருமுறைகள் எதை கொடுக்கின்றது என்றால் வீடு பேறு கொடுக்கின்றது. ஆக வேதம் வேண்டாம், எனக்கு திருமுறை மட்டும் போதும் என்று சொல்லுவதும் தவறு, திருமுறை வேண்டாம் வேதம் மட்டும் போதும் என்று சொல்லுவதும் தவறு. ஏன் அப்படின்னா, ஒரு உயிர் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே இல்லாம கஷ்டப்படும் போது சிவபெருமான நினைச்சிட்டு இருக்க முடியுமான்னா கொஞ்சம் சந்தேகம்தான். ஆனா அதே நேரத்துல நமக்கு தேவைக்கு அனைத்தும் கிடைத்த பிறகு பெருமானை போய் வணங்குவது என்பது ஒரு உயிருக்கு மிகவும் சுலபமான விஷயம். அதனாலதான் அறம், பொருள், இன்பம் இந்த மூன்றையும் கொடுப்பதற்கு வேதங்கள் வேண்டும், வீடு பேறு என்பதை கொடுப்பதற்கு திருமுறைகள் வேண்டும் என்ற அந்த தெளிவு நம்ம அருளாளர்களுக்கு இருந்ததுனாலதான் அவங்க இதை இரண்டையுமே வெறுத்து ஒதுக்காமல் இரண்டையுமே சேர்த்து பார்த்தார்கள். நமக்கும் அந்த தெளிவு இருக்க வேண்டும். வேதம் வேண்டான்னு சொல்லக்கூடாது, திருமுறைகள் வேண்டான்னு சொல்லக்கூடாது, இரண்டுமே பெருமானை போற்றி துதிப்பவை என்ற தெளிவு நமக்கு வேண்டும். இத சொல்லிட்டு, இப்படிப்பட்ட தில்லையில்தான் எங்கள் கூத்த பெருமான் நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றார். அவர் கோவாய் இன வளைகள் கொள்வாரோ என்னை, என்னுடைய வளைகளை கவர்கின்றாரே என்று தனது ஆற்றாமை நிலையை எடுத்துச் சொல்லுகின்றார். இதுல மறைபொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அநாதியே நம் உடன் தோன்றி நம்மோடையே பற்றி இருக்கின்ற காரணத்தினால் ஆணவம் என்று சொல்லப்படுவதுதான் இங்க இனம் என்ற குறிப்பு. அதாவது கோவாய் இனவளை என்று வருகின்றது இல்லையா, இதுல அந்த இனம் என்றது எதை சொல்லுவது அப்படின்னா ஆணவம் என்பதை சொல்லுவது. அதே மாதிரி ஆணவமாகிய இந்த கார் இருளில் நம்ம உயிர் மயங்கி நிற்கின்றது. அப்ப நமக்கு வழிகாட்டுவதற்காக துணை நிற்பது எது அப்படின்னா நல் இயல்பு, அதோடைய நல்ல இயல்பு காரணமா மாயை தான் இந்த வழிகாட்டியாக நிற்கின்றது. அதனாலதான் மாயையை கோவாய் என்ற ஒரு அழகிய சொல்லாக, அதாவது கோர்வையாக கோவாய் என்று சொல்லிட்டு ஆன்மாக்களை இந்த பிறப்பு சக்கரத்தில் வளைய வளைய சுற்ற வைப்பதால் இந்த கண்ம பந்தத்துக்குத்தான் வளை என்று பெயர். ஆக நமது ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லப்படுகின்ற இந்த மூன்று மலங்களையும் பெருமான் கொள்வாரோ என்று அழகாக நமக்கு ஒரு அகத்துறையில் பாடினாலும் முழுக்க முழுக்க சைவ சித்தாந்த கருத்து என்பதை நாம் மறந்துவிடாமல் இருப்பதற்காகத்தான் இந்த கோவாய், இனம், வளை என்ற மூன்று சொற்றொடர் வைத்து நமக்கு அருள் செய்திருக்கின்றார் ஆசிரியர். ஆக நம்மளுடைய இந்த பிறவி சுழியில் இருந்து வெளியில் வருவதற்காக, இந்த வளையில் இருந்து வெளிவருவதற்காக பெருமானை நோக்கி பெருமான் மேல் காதல் கொண்டு நம்மளுடைய திருமுறைகளை எடுத்து படிக்க ஆரம்பிக்க, ஓத ஆரம்பிக்க நமக்கு கண்டிப்பாக இந்த மூன்று மலங்களில் இருந்தும் பெருமான் விடுவித்து நம்மை காலன் கவர வரும்போது அவனை எட்டி உதைத்து பூதகணங்களை வைத்து நம் உயிரை எடுக்கச் செய்வார் என்பது திண்ணம் என்பதை நமக்கு மீண்டும் வலியுறுத்துகின்றார் ஆசிரியர். 8வது பாடல். என்னை வலிவார் ஆர் என்ற இலங்கையர்கோன் மண்ணு முடிகள் நெறித்த மணவாளர் சென்னல் விளை கழனி தில்லை சிற்றம்பலவர் முன்னம் தான் கண்டறிவார் ஒவ்வாரிம்முத்தரே. இன்றைய பாடல் 8வது பாடல் காழி பிள்ளையாருடைய ஒரு குறிப்பு. 8வது பாடல் இலங்கை மன்னனுக்காகவே பாடியிருப்பார். அதே போல இங்கேயும் 8வது பாடல்ல இலங்கையர்கோன் பாடுவதை நம்ம பார்க்க முடிகின்றது. அதாவது என்னை வலிவார் ஆர் என்ற இலங்கையர்கோன் மண்ணு முடிகள் நெறித்த மணவாளர். இலங்கை மன்னன் என்று சொல்லப்படுபவன், அதாவது தசகிரீவன் என்று சொல்லப்படுபவன் தான் இலங்கைக்கு மன்னனாக இருந்தவன். அவன் 10 தலைகளும் 20 திடகாத்திரமான தோள்களும் கொண்டவனாக இருந்திருக்கின்றான். மிகப்பெரிய சிவபக்தன் என்றாலும் ஆணவம் அதிகமாக இருந்திருக்கின்றது. அந்த காலத்திலேயே அவனுடைய சகோதரனாக இருந்த குபேரனிடம் இருந்து புட்பக விமானம் என்று சொல்லப்படுபவதை அபகரித்து உள்ளான். அப்படிப்பட்ட ஒரு வலிமை மிக்க அரக்கர் குலத்தை சேர்ந்தவன்.
அந்த அந்த ஆணவம், என்னால எல்லாம் முடியும், எனக்கு வந்து மிகவும் வலிமை இருக்கின்றது, என்னால நினைச்சதை சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்முனைப்பு காரணமா, ஒரு ஆணவத்தின் காரணமா கைலை மலையவே பெயர்த்தி எடுக்க முயற்சிக்கின்றான். இதுல வந்து 2 விதமான ஒரு குறிப்பு சொல்றது நம்ம வந்து கேட்க முடியுது புராணங்கள். இதுல எது உண்மைங்கிறது நமக்கு தெரியல. ஆனா என்ன 2 குறிப்பு அப்படின்னா, தனது அம்மா வந்து மிகப்பெரிய சிவபக்தை, அவங்க வந்து எனக்கு கைலை மலையை தரிசிக்கணும்னு சொல்றாங்க. அப்போ வந்து கைலை மலையை தரிசிக்கணும்னா நான் இதோ ஒரே நிமிஷத்துல நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மேல் கொண்ட பாசத்தின் காரணமாக கைலை மலையை பெயர்த்தெடுக்க செல்லுகின்றார் அப்படின்றது ஒரு குறிப்பு. சில இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, அந்த புட்பக விமானம் பறந்து செல்லுகின்றது, அங்கே வந்து தடைப்படுகின்றது அவருடைய பயணம். தடைப்படும் போது கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க, அதுல வந்து கைலை மலை இருக்கின்றது. அப்ப அந்த மலை தானே இந்த இதை வந்து தடை பண்ணுது, அப்ப அதை வந்து பெயர்த்தி எடுத்துருவேன் அப்படின்னு ஒரு ஆணவத்தின் மூலமாக. இப்ப இதுல முதல் சொன்ன காரணம் உண்மையாக இருக்கின்ற பட்சத்தில் அது வந்து நல்ல ஒரு காரணம் தான். ஆனாலும் திருக்கைலை மலையை வந்து பெயர்த்தெடுக்கணும்னு நினைச்சது தவறுதான். ஆனா தாயின் மேல் உள்ள பாசத்தின் காரணமாக எடுத்த முயற்சி. 2வது என்றால் எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு உள்ள பாவச் செயல்தான். ஆக எதுவாக இருந்தாலும் பெருமானின் இல்லம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கைலை மலையையே பெயர்த்தெடுக்க முயற்சி செய்தது மிகப்பெரிய தவறு. ஆனா பெருமானுக்கு அவருடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த காலத்திலையும் உயிர்களை வந்து துன்பம் கொடுப்பது அவருக்கு விருப்பம் கிடையாது. அவரு வந்து நமக்கு இன்னைக்கு வந்து நம்ம வினைய ஊற்றாரே ஒழிய நமக்கு அவரால துன்பம் வந்திருக்குதான்னு யோசிச்சு பாருங்க. 1% கூட நம்ம வந்து அவரை குறை சொல்ல முடியாது, அவரை வந்து பின் பாயிண்ட் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு மிக உயர்ந்த, அதாவது தாயிற்சிறந்த தயா அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு ஏற்ற ஒருவர் யார் அப்படின்னா சிவபெருமான் தான். தண்டிக்க தெரியாது, தண்டிக்கவும் மாட்டாரு. அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு ஒன்றே ஒன்றுதான் அவருடைய ஆசை. உயிர்கள் கிட்ட இருக்கிற இந்த ஆணவத்தை அகற்றி அவர்களை உய்விக்க வேண்டும் என்பதை தவிர அவருக்கு வேறு எந்த ஆசையும் எண்ணமும் கிடையாது. இப்போ ஒரு தாய் தந்தையருக்கு இருக்கிற மாதிரி தான். நல்ல பிள்ளையா இருந்தா என்ன பண்ணுவோம், முதுகுல தட்டி கொடுத்து சரிப்பா நீ ரொம்ப நல்லா பண்ற அப்படின்னு என்கரேஜ்மெண்ட் கொடுப்போம். கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிற குழந்தையா இருந்தா தலையில தட்டுவோம். முதுகலை தட்டுறாங்களா தலையில தட்டுறாங்களாங்கிறது குழந்தையோடைய ஒரு அந்த நடவடிக்கையில தான் இருக்கு இல்லையா. இப்ப முதுகில் தட்டி கொடுப்பது அறக்கருணை என்று பெயர், தலையில ஓங்கி தட்டுறது மரக்கருணை என்று பெயர். ஆக பெருமான் நம்மிடம் காட்டுவது அறக்கருணை அல்லது மரக்கருணை. அது நாம எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி தான். இப்ப இந்த சூழ்நிலையில பாருங்க, பெருமானுடைய கைலை மலையவே பெயர்த்தி எடுக்க நினைத்ததுனால பெருமான் அங்கே அறக்கருணை செய்ய முடியாது, தலையில தான் தட்ட முடியும். அப்ப என்ன பண்றாரு, அவருடைய திருவிரலால லேசா அந்த மலையை அமுக்குறாரு. அப்போ அந்த பெயர்த்தி எடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்த ராவணன் அடியில அதாவது தசக்ரீவன், அப்போ அவருக்கு பேர் வந்து தசக்ரீவன், அடியில மாட்டிக்கிட்டு குய்யோ முறையோ அப்படின்னு சொல்லி கத்துறான், வலி தாங்க முடியாம. அந்த கத்துறதுக்கு காரணமாகத்தான் அவனுக்கு ராவணன் என்ற பெயர். அது வந்து காரண பெயர், அதாவது ராவணன் என்றால் ஓலம் இடுபவன் என்று பொருள். அதனால அது காரண பெயராக அவனுக்கு அமைகின்றது. அந்த இடத்துல உட்கார்ந்து கத்தும் போது கைலை மலை வந்து ரொம்ப சாந்தமான ஒரு இடம், பெருமானை நோக்கி தவம் இருக்கின்ற முனிவர்கள் இருக்கின்ற இடம். அங்க வந்து இந்த ஓலம் வந்து அவர்களது தவத்தை வந்து கலைக்கின்றது என்பதனால கருணை கொண்ட வாகீச முனிவர் என்ன பண்றாரு, அந்த பக்கத்துல வந்தவரே, ஏன்பா இப்படி கத்திக்கிட்டு இருக்க, பெருமானுக்குத்தான் கானம் என்பது பிடிக்குமே, பாடல் என்பது பிடிக்குமே, ஒரு பாட்டை எடுத்து பாடினா பெருமான் வந்து குளிர போறாரு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு குறிப்பை சொல்லிட்டு போறாரு. அதாவது ஆற்றுப்படுத்துவது என்று பெயர், ஆற்றுப்படுத்திட்டு போறாரு. இதை திருவுள்ளம் பெருமான் வந்து உணர்த்துறது தானே இது எல்லாமே. உடனே ராவணனுக்கு வந்து தோணுது, ஆமா இல்ல நம்ம சாமிக்கு பாடலாமேன்னு சொல்லிட்டு தன்னுடைய தலையில் ஒன்றை பெயர்த்து எடுத்து
கையில் ஒன்றை எடுத்து வீணையாக சமைத்து காம்போதி என்று சொல்லப்படுகின்ற ராகத்தை பாடுகின்றான். அவன் பாடின உடனே பெருமான் மனம் இளகி விடுகின்றார். யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட பாவம் செய்தான், அவனுக்கே பெருமான் பாடினா இறங்குறாருன்னா நாம பாடினா பெருமான் இறங்க மாட்டாரா என்ன? பெருமானை குளிர்விப்பதற்கு ஒரே வழி எது அப்படின்னா பாடல் மட்டும்தான். இதை நமக்கு சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாக்குக்கே ஈசராக இருக்கின்ற வாகீச முனிவர். இதை செயல்படுத்தி காட்டியது யார் என்றால் தசக்ரீவன் என்று சொல்லப்படுகின்ற ராவணன். ஆக நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்றும் பெருமான் அந்த பாடலுக்கு மயங்கித்தான் நிற்கின்றார் என்பது ஒவ்வொருவரும் அவங்க பூசை அறையில பாடும்போது நாம இதை உணர்வு பூர்வமாக புரிந்து கொள்ள முடியும். திருமுறைகளே நமக்கு மிகப்பெரிய இந்த பிறவி கடலை நீந்துவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட படகும் துடுப்பும் இந்த திருமுறைகள் என்பதை நாம என்னைக்கு சிக்கன பிடிக்கிறோமோ அன்னைக்கு கண்டிப்பா உய்தி உண்டு. இந்த குறிப்பை தான் நமக்கு ராவணனுடைய வரலாறு மூலமா பெருமான் உணர்த்துகின்றார். இவனுடைய பாடலுக்கு இறங்கி பெருமான் என்ன பண்றாரு, சந்திரகாசம் என்ற ஒரு வாளையும் கொடுத்து வாழ்நாளையும் கொடுத்து அருள் செய்கின்றார். இந்த குறிப்பை தான் இந்த முதல் 2 வரிகள்ல வைத்து நமக்கு ஆசிரியர் அருளி செய்றார். அதாவது, என்னை வலிவார் ஆர், என்னை விட பலசாலி யாரு அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையர்கோன், இலங்கைக்கு அரசனாக, இலங்கைக்கு மன்னனாக இருப்பவன், மண்ணு முடிகள் நெறித்த மணவாளர், அவனுக்கு நிலையாக இருக்கின்ற தலையை நெறித்த எங்கள் பெருமான் மணவாளர் யாரு அப்படின்னா செந்நெல் விளை கழனி திருச்சிற்றம்பலவர். அழகான செந்நெல்கள், நெல் நிறைந்த வயல்கள் சூழ்ந்த இடமாக இருக்கின்ற தில்லை என்ற திருத்தலத்தில், திருச்சிற்றம்பலம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் வாழ்கின்ற சிற்றம்பலவர் என்று சொல்லிட்டு அடுத்தது பாருங்க, ராவணனுக்கு இறங்கினாருப்பா, காலகாலனை உதைத்து மார்க்கண்டேயனுக்காக இறங்கி வந்தாருப்பா. யார் யாருக்காகவோ இறங்குற ஒரு புராணங்களெல்லாம் நாம பார்க்கிறோம். பார்த்தா அப்போ இருந்த அந்த கருணை இப்போ பெருமான் கிட்ட இல்லையோன்னு தோண வைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியாக அங்க தொக்கி நிக்க வைப்பது போல ஆசிரியர் அருளி செய்கின்றார். முன்னை தான் கண்டறிவார் ஒவ்வார் இம்முத்தரே. இப்போ அந்த மாதிரி உள்ள அந்த பெருமான் கருணையாளன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கருணை இல்லாமலே போய்விட்டதோ அப்படின்னு ஒரு கேள்வியாக எழுப்பி அற்புதமாக இந்த பாடலை சொல்லுகின்றார் ஆசிரியர். அதாவது இதுல இன்னும் கொஞ்சம் ஆழமா நாம பார்த்தோம்னா, பெருமானுக்கு கருணை இல்லை என்று நாம எந்த காலத்திலையும் சொல்லிவிட முடியாது. ஆனால் அதை உணரும் அறிவும் உணரும் அந்த தன்மையும் நம்மிடம் இல்லாமல் போய்விட்டது என்பது தான் உண்மை. ஆக பெருமான் என்றுமே கருணை உடையவன்தான், என்றுமே கருணையாளன்தான். ஏன் அப்படின்னா ராவணனுக்கே இறங்கினார்ல, நம்மளுக்காக இறங்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு குறிப்பை எல்லா உயிர்களும் மனத்தில் வைக்க வேண்டும். திருமுறைகள் பாட வேண்டும். பாட பாட பெருமான் இறங்கி நமக்கு அருள் செய்வார் என்பதை நாம் கண்டிப்பாக கண்கூடாக பார்க்க முடியும். இதை நம்ம அனுபவத்துல இன்னைக்கு நம்மள நிறைய பேர் பார்த்திருப்போம். பார்க்காதவர்கள் திருமுறைகளை தைரியமா கையில எடுத்து பாடுங்க. நீங்க கண்டிப்பா உங்களுக்கு வேண்டியது கைகூடுவதை பார்ப்பீர்கள். ஏன்னா வினை கழிவு என்று சொல்லியாச்சினாலே திருமுறைகள் படிப்பதன் மூலமாக மட்டுமே நடக்கக்கூடியது. வேற எந்த ஒரு பரிகாரமும் இதுக்கு கிடையாது. ஒரே பரிகாரம், திருமுறைகளை எடுத்து படிப்பது மட்டுமே தான். 12 திருமுறைகளையும் முற்றோதல் பண்ணி முடிங்க. எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் அது அங்கே பொடி பொடியாக போகும் என்பது திண்ணம். அற்புதமான ஆழமான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. 9வது பாடல். முத்தர் முதுபகலே வந்து எந்தன் இல் புகுந்து பத்தர் பலி எடுக என்று எங்கும் பார்க்கின்றார். சித்தர் கணம் பயிலும் தில்லை சிற்றம்பலவர் கைத்தலங்கள் வீசி நின்றாடுங்கால் நோக்காரே. இன்றைய பாடல் நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்துல இதோட அந்த ரிலேட் பண்ண முடியும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்மோடு ஒப்பு நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு பாடலாக இன்றைய பாடலை அமைத்து கொடுத்திருக்கின்றார் ஆசிரியர். அதாவது முத்தர்
முதுபகலே வந்து எந்தன் இல் புகுந்து. சிவபெருமான் என்ன பண்றாரா, நல்ல பிற்பகல் நேரம், ஏன்னா அந்த நேரத்தில் தான் வந்து பிச்சை எடுக்க வர்றவங்க வந்து அந்த அந்த மத்தியான நேரம் தான், ஏன்னா நம்ம சமையலை முடித்த உடனே தான் அவங்க வருவாங்க, ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு நம்ம ஏதாவது போட முடியும் என்பதற்காக. முதுபகலில் வந்து இந்த பெண்ணுடைய வீட்டுக்கு வருகின்றாராம் சிவபெருமான். அதாவது பிச்சை எடுக்கும் வடிவத்தில் வருகின்றாராம். இல் புகுந்து வீட்டுக்கு உள்ள வந்து பத்தர் பலியிடுக, அதாவது அடியார்களே எனக்கு அன்னம் பாலிப்பு செய்யுங்கள், எனக்கு பிச்சை போடுங்கள் என்று ஒரு குறிப்போடு சொல்லி என்று எங்கும் பார்க்கின்றார். அதாவது இப்போ பிச்சை எடுக்க வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி வீடு வந்துட்டு அப்படி வீட்டை நோட்டம் விடுவாங்க. இந்த வீட்டில் வந்து நமக்கு போனால் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி. இவங்க எப்படி போடுவாங்களா மாட்டாங்களா, இல்லை பார்த்த உடனே தெரியும், ஐயோ இவங்கெல்லாம் வடிகட்டினா கஞ்சம் போட மாட்டாங்க, நம்ம அப்படியே பேசாமல் அடுத்த வீட்டுக்கு போயிடலாம். இல்லைன்னா இந்த வீட்டுக்கு போனால் நமக்கு கிடைக்கும், செல்வ செழிப்பாக தெரியுறாங்க, அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் அன்பான பெண்களாக இருக்கிற மாதிரி தெரியுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டம் விடுவாங்க. அந்த குறிப்பை இங்க சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர். அதாவது பெருமான் என்ன பண்றாரா, முற்பகல் நேரம், மன்னிக்கணும், முதுபகல் நேரம் வந்து இந்த வீட்டுக்கு வந்து கதவை தட்டி வீட்டுக்குள்ள வந்து நீ எனக்கு பிச்சை போடலாம் இப்ப அப்படின்னு சொல்லி பிச்சை எடுக்கும் அந்த தொனியில் வந்து நின்று, ஆனால் எல்லாம் அப்படியே ஒரு நோட்டம் விடுறாராம். இந்த பெண்ணையும் பார்த்து இந்த வீட்டையும் இருக்கின்ற இடம் எல்லாத்தையும் அப்படியே ஒரு நோட்டம் விடுகின்றார். ஏன் அப்படின்னா, இங்க எனக்கு வந்து கிடைக்கும் அல்லது நான் இங்கே அருள் செய்ய முடியும் என்ற குறிப்பின் காரணமாக. அதாவது இப்போ உதவி செய்ய வர்றவங்களும் அதை தான் பண்ணுவாங்க. இப்போ உதவி செய்ய வர்றவங்க ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு வீட்டை நோட்டம் இடுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த வீட்டுக்கு நிஜமாவே நாம செய்யணுமா, இல்ல செல்வ செழிப்பா தான் இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்னத்துக்கு நாம உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அப்படியே ஒரு நோட்டம் விடுவாங்க. பெருமான் 2 காரணத்திற்காகவும் வருகின்றார். ஒன்று, இவன் நமக்கு பிச்சை போடுவானா என்று பார்ப்பதற்காகவும், 2வது இவனுக்கு நான் அருள் செய்ய முடியுமா என்பதற்காகவும். பிச்சை என்ன எதிர்பார்க்கிறாரு நம்ம கிட்ட அப்படின்னா, நம்மளுடைய ஆணவ மலத்தை. அவர் என்ன அருள் நமக்கு செய்ய போகின்றார் அப்படின்னா, இரவாத இன்ப அன்பு வேண்டும் என்று நம் காரைக்கால் அம்மையார் கேட்டது போல அந்த இரவாத இன்ப அன்பை நமக்கு கொடுப்பதற்காக பெருமான் நோட்டம் விடுகின்றார். அதற்கான பக்குவம் இந்த அடியாருக்கு இருக்கின்றதா என்பதை பார்ப்பதற்கு. சரி, இப்ப பாக்குறாரா, அப்போ நமக்கு கண்டிப்பா பெருமான் அருள் செய்வாரு அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்த உடனே இந்த பெண் என்ன பண்ணுகின்றாள், பெருமான் மேல வந்து காதல் வசப்படுகின்றார். அப்புறம் பாருங்க, சித்தர் கணம் பயிலும் தில்லை சிற்றம்பலவர் கைத்தலங்கள் வீசி நின்று ஆடுங்கால் நோக்காரே. பெருமான் முதல்ல வீட்டுக்கு வந்தாரு, வீட்டை நோட்டம் இட்டாரு. அதுக்கப்புறம் சரி நமக்கு இவர் அருள் செய்வாருன்னு நமக்கு ஒரு நம்பிக்கை வந்த உடனே, ஒரு தைரியம் வந்த உடனே நாம என்ன பண்ணுவோம், பெருமானை நோக்கி போய் பெருமானை எனக்கு அருள் செய்ய அப்படின்னு சொல்லி போய் நிக்கிற நேரத்துல அவர் என்ன கண்டுக்காம இருக்கிறாருப்பா அப்படின்ற ஒரு குறிப்பு இன்னைக்கும் நாம நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும். அதாவது அரசாங்க அதிகாரிகள் வந்து வீட்டுக்கு வந்து இப்படி ஒரு சர்வே அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, சரி நீங்க இந்த டேட்ல உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு, வந்து வந்து மேலதிகாரியை வந்து பாருங்க, அவங்களுக்கு உங்களுக்கு வேண்டியதை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நாம சரி நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்க போகுது, நல்ல ஒரு விஷயம் நடக்க போகுது, ரொம்ப நாள் வேண்டிட்டு இருந்த ஒன்று கிடைக்கலன்னு வைங்களேன், அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம சரி நம்மளுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொல்லி அரசாங்க அந்த அந்த அலுவலகத்துக்கு போனா அந்த அதிகாரி நம்மளை கண்டுக்காம இருந்தா எப்படி இருக்கும், எப்ப நீங்க தானப்பா வந்து என்ன வர சொன்னீங்க, இப்ப கண்டுக்காம உட்கார்ந்துருந்தா எப்படி அப்படின்னு ஒரு மனம் தவிக்கும் இல்லையா. அதே தவிப்பில் தான் இந்த பெண் வந்து நமக்கு அழகாக அதை எடுத்து சொல்லுகின்றார். பெருமான் எங்க வீட்டுக்கு வந்தாரு, எங்களை நோட்டமிட்டாரு, அவருடைய கண்கள்ல கனிவு இருந்தது. ஏன்னா அவர் வந்து முத்தர் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அந்த கனிவு உடையதாக இருந்தது. அந்த கனிவின் காரணமாக அவர் எங்களுக்கு இறங்குவார் என்பதை நம்பி இன்று நாங்கள் சிற்றம்பலத்திற்கு வந்து அவன் கை கால் வீசி ஆடுவதை கண்டு எங்களுக்கு இறங்கு என்று நாங்கள் கேட்டால் பார்க்காமல் நிற்கின்றானே என்று ஒரு பெண்ணின் ஏக்கத்தை, ஒரு அடியவரின் ஏக்கத்தை மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றார். இதே குறிப்பு பார்த்தீங்கன்னா 7ஆம் திருமுறையில நிறைய இடங்கள்ல வரும்.
நம்பி ஆரூரர் சொல்ல, நீயா தானே வலிய என்ன ஆட்கொண்ட, இப்ப பேசாம இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்க முடியுது. குறிப்பா ஒரே ஒரு பாடல் இப்ப சிந்திக்கலாம். திரு ஓணகாந்தன் தளி என்ற திருத்தலத்துல உள்ள ஒரு பதிகம். அந்த பாடல்ல பாத்தீங்கன்னா, ஆவணம் செய்து ஆளும் கொண்டு அரை துகிலோடு பட்டு வீக்கி கோவணம் மேல் கொண்ட வேடம். அதாவது நயத்திற்கு சுந்தரன் அப்படிங்கிறது ஒரு சொற்றொடர் உண்டு. அதே குறிப்பை நமக்கு இங்க பார்க்க முடியுது. அதாவது பெருமான் அவரே ஒரு ஆவணத்தை தயார் செய்யறாரு. இப்ப ஏதாவது இருந்துதா முதல்ல அப்படின்னா கிடையாது. பெருமானே ஒன்ன தயார் செய்யறாரு. தயார் செய்து என்ன பண்றாரு, நீ எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லி ஆட்கொள்கின்றார், ஆளும் கொள்கின்றார். அப்போ வரும்போது என்ன சொல்றாரு, ஏன் நீ எனக்கு அடிமை தெரியுமா அப்படின்னு வரும்போது அவர் அங்க அதுக்கான உடையில வந்திருக்கணும். அதுல அரை துகிலோடு பட்டு வீக்கி பெருமான் திருமணத்திற்கு வர்றாரு. திருமணத்தை நிறுத்தி இவரை நம்பி ஆரூரரை ஆட்கொள்றதுக்காகத்தானே வர்றாரு. அப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது பட்டு ஆடை உடுத்திருக்கணும் இல்லையா? அது மட்டும் இல்ல, நீ எனக்கு அடிமை என்று ஒரு மன்னனின் வளர்ப்பு மகனை பார்த்து கூப்பிடுறதா இருந்தா அப்போ அங்க ஸ்டேட்டஸ் வேணும் இல்லையா? அந்த தகுதிப்பாடு வேணும். அதுக்காக பெருமான் என்ன பண்றாராம், பட்டு வேஷ்டி கட்டிட்டு ஒரு ஆவணத்தை அவரே தயார் பண்ணிட்டு இங்க பாரு, நீ எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லிடுறாராம். சரி, நான் உனக்கு அடிமை அப்படின்னு நான் உன்னை பின்தொடர வர ஆரம்பிச்சேன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் நான் வந்தேன்னா நீ ஒரு கோவணத்தை மட்டும் கட்டிட்டு உட்காந்துருக்கிய, நான் என்ன பண்றது அப்படின்னு நம்பி ஆரூர் பெருமானை பார்த்து கேட்கிறாரு. அதாவது உனக்கே ஒன்னும் இல்லாத நிலைமையில தான் நீ கோவணம் உடுத்திட்டு இருக்கிற, உனக்கு நான் வேற ஒரு அடிமை, என்ன நீ எப்படி நீ பாதுகாக்க போற அப்படின்னு நயமாக பெருமானை கேட்கும் முகத்தானாக அற்புதமான நிறைய இடங்கள் வரும். இது ஒரே ஒரு குறிப்பு தான். அதாவது நயத்திற்கு சுந்தரன் அப்படிங்கிறதுக்கு குறைவே இல்லாமல் பாடி அருள் செய்திருப்பார். அந்த 100 பதிகங்களையும் நீங்க எடுத்து பார்க்கும்போது கலவையான, அதாவது நவரசமும் கலந்த ஒரு உணர்வு. சில இடங்கள்ல நம்மளை சிரிக்க வைக்கிறதும், சில இடங்கள்ல நம்மளை அழ வைக்கிறதும், சில இடங்கள்ல நம்மளுக்கு ஒரு பயத்தை கொடுப்பதும், எல்லா உணர்வுகளையும் கொடுக்க வல்லது இந்த 7ஆம் திருமுறை. அத்தனை ஒரு குறிப்பு. அதுல இது படிக்கும் போதே நமக்கு ஒரு சிரிப்பு வரும். ஆமா இல்ல அப்படின்னுட்டு. அதாவது இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கும்போது அடியார்கள் எப்படி ரசித்து ரசித்து நம்ம பெருமானை பாடி அனுபவித்திருக்கின்றார்கள். அதுதான் உண்மை. பெருமானோடு வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. இப்ப இதெல்லாம் படிக்கும்போது பெருமானே இப்படிப்பட்ட அனுபவங்கள், இப்படிப்பட்ட ஒரு வாழ்தல் என்று சொல்லப்படுகின்ற அந்த முறைமையையும் எனக்கு கொடுத்து அருள் செய் என்ற ஒரு ஏக்கத்தை அவன் திருவடிகள்ல தான் நாம வைக்க முடியுமே தவிர வேற எதுவுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமான பாடல்கள் நமக்கு கொடுத்து இருக்கின்றார்கள். அதே மாதிரி இந்த 9வது திருமுறையிலும் இந்த 27வது திருப்பதிகத்திலிருந்து 9வது பாடலும் நமக்கு கிட்டத்தட்ட அதே குறிப்பு தான். பெருமான் எங்களுக்கு அருள் செய்கின்றார் என்று நம்பி நாங்க வந்தோம்னா எங்களை கண்டுக்காம இருக்கிறாரே, நோக்காரே, எங்களை பார்க்காம இருக்கிறாரே பெருமான் அப்படின்னு ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். அருளாளர்கள் எல்லாம் இதை இப்படி பாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பெருமானை ஏளனமாக பார்க்கின்றார்கள் என்று அர்த்தம் கிடையாது. நல்ல பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் முக்காவாசி பேரு இப்படி ஒரு ஏளன குரலில் பெருமானை பாடுவதை நாம் பார்க்கின்றோம். ஏன்னா அது பெருமானை கவருவதற்கான ஒரு யுக்தியாகவும் நமக்கு தெரிகின்றது. அப்பர் பெருமானில் இருந்து நம்ம காழிப்பிள்ளையாரில் இருந்து அனைவருமே இப்படி பாடியிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அற்புதமான ஒரு பாடல் நமது சிந்தனைக்கு. 10வது பாடல். நோக்காத தன்மையால் நோக்கிலோம் யாம் என்று மாலுக்கு ஆழி ஈந்து மலரோனை நிந்தித்து சேக்காதலி தேரும் தில்லை சிற்றம்பலவர் ஊர்க்கே என் வளைகள் கொள்வாரோ ஒண்ணுதலீர். இன்றைய பாடல் பெருமானின் கருணை திறத்தினை அத்தனை அழகாக எடுத்துச் சொல்லும் ஒரு பாடல். அதாவது பெருமான் எப்படி வருகின்றார் அப்படின்னா, ஒரு மிக அழகான காளை வாகனத்தில் வருகின்றார். எங்கே வருகின்றார் அப்படின்னா, தில்லை என்ற திருத்தலத்திற்கு வருகின்றார். தில்லை திருத்தலத்துல அந்த வீதி உலா மாதிரி பெருமான் வருகின்றாராம். அதுல பாருங்க, எப்படிப்பட்ட எங்கள் பெருமான் அப்படிங்கிற குறிப்பை இங்க சொல்லி அருள் செய்யறாரு. அதாவது மாலுக்கு ஆழி ஈந்து மலரோனை நிந்தித்து. இங்க
2 விதமான செயல்பாடுகளை பெருமான் செய்ததாக நமக்கு சான்று சொல்லுகின்றார் ஆசிரியர். 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமானே அனைத்தும் என்று வழிபட்டு நின்ற திருமாலுக்கு சக்கரம் கொடுத்தார் பெருமான். பெருமானை நிந்தித்து நின்ற பிரமனது தலையை கொய்தார் நம் சிவபெருமான். அந்த குறிப்பை தான் இந்த பாடல்ல ஒரே வரியில வச்சு அருள் செய்கின்றார் ஆசிரியர். அதாவது மாலுக்கு சக்கரம் கொடுத்தது அப்படிங்கிற குறிப்பை பார்த்தீங்கன்னா, அதனால தான் பெருமானை வந்து சக்கரதாரி அப்படின்னு சொல்ற ஒரு வழக்கம் உண்டு. இந்திரன் மேல் வந்து நம்ம பெருமானுக்கு வந்து ஒரு காலத்துல இந்திரன் வந்து எப்பவுமே கொஞ்சம் விளையாட்டுத்தனம் இல்லையா, அதனால பெருமானுக்கு வந்து கோபம் பண்ற மாதிரி காரியம் ஏதோ செய்துடுறாரு. அந்த புராணத்துக்குள்ள ரொம்ப இதா போக வேண்டாம், ஆனா இதுதான் வந்து சுருக்கமான ஒரு மேலோட்டமான கருத்து. இந்திரன் வந்து பெருமானின் கோபத்துக்கு ஆளானதுனால பெருமான் என்ன பண்றாரு, உருத்திர வடிவம் எடுக்கின்றாரு. அப்போ வந்து இதை பார்த்து பயந்து இந்திரன் வந்து பெருமானிடம் பொறுத்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லி காலில் போய் விழறாரு. அப்போ பெருமானுக்கு வந்து அந்த கோபம் எழுந்துருச்சு. அப்ப அதை வந்து சாந்தப்படுத்தணும் இல்லையா, அதனால என்ன பண்றாரு, அந்த கோபத்தை வந்து அப்படியே கடல்ல வந்து செலுத்துறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த கடல்ல ஒரு குழந்தை உருவாகுது. அதுதான் சலந்தரன் என்று பெயர் கொண்ட ஒரு அசுரனாக வளர்கின்றது. அவனுக்கு வந்து மிகப்பெரிய சிவபக்தன் தான். நிறைய வரங்கள் சிவபெருமான் கிட்ட இருந்து பெற்று எடுக்கின்றான். அதுல ஒரு வரம் என்ன அப்படின்னா, தன்னை தானே அழித்து கொள்ள வேண்டுமே ஒழிய வேற ஒருவருடைய கையால தனக்கு மரணம் நிகழக்கூடாது அப்படின்னுட்டு. ஏன் அப்படின்னா, நம்மளே நம்ம யாரும் கொன்னுக்க மாட்டோம் இல்லையா. அப்போ வந்து என்ன நான் கொன்னுக்க மாட்டேன், வேற ஒருத்தரால வந்து நடக்காது அப்படின்னா நம்ம என்னைக்குமே வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்குல இவன் போய் சாமி கிட்ட வரம் கேட்குறான். நான் வந்து என் கையால மட்டுமே மரணம் அடைய வேண்டும் அப்படின்னுட்டு. பெருமான் தந்தோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம பெருமான் வந்து ஜகஜால கில்லாடியில, அதாவது கழுவுற மீன்ல நழுவுற மீன் வாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம பெருமான் சரின்னு வரத்தை கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இவன் இல்லாத அமக்கலம்லாம் பண்றான். அப்போ நேர சிவபெருமானையே வந்து போருக்கு இழுக்கிறதுக்கு போறான். அப்போ அவனுடைய மனைவி மிகவும் கற்பில் சிறந்தவள் பிருந்தை அப்படிங்கிறது அவளுடைய பெயர். இன்னைக்கு வந்து பிருந்தாவனம் அப்படின்னு நாம சுத்தி சுத்தி வர்றோம் இல்லையா, அது வந்து அந்த பெயர்ல அந்த அவ எரிஞ்சு சாம்பலான இடம் தான் அந்த இன்னைக்கு வந்து பிருந்தாவனம்னு சொல்ற இடம். அந்த பெண் பெயர் பிருந்தை. அவ தான் வந்து சலந்தரனுடைய மனைவி. அப்போவே அவ சொல்றா, வேண்டாம் சிவபெருமான் கிட்ட சண்டைக்கு போறது தவறு, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவனுக்கு வந்து அந்த மறைப்பாற்றல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அப்ப அந்த மறைப்பாற்றலுடைய தாக்கத்தினால இவன் இல்ல நான் வந்து வென்று வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்ப சாமி என்ன பண்றாரு, ஒரு மாறு வேடத்தில் அந்தணனாக வந்து அவர் கேட்கிறாரு, நீ சிவபெருமான பார்த்து ஜெயிக்க போறியா அப்படின்னு சொல்லி ஒரு எகத்தாளமா கேட்கிறாரு. அப்ப இவன் சொல்றான், நான் போய் வென்று வருவேன், என்னால முடியும் அப்படின்றான். அப்ப இவர் சொல்றாரு, சரி ஒண்ணு பண்ணு அப்படின்னு தன்னுடைய கால் நகத்தால தரையில வந்து ஒரு சின்ன வட்டம் மாதிரி வரைகிறாரு. வரைஞ்சிட்டு சொல்றாரு, இத முடிஞ்சா பெயர்த்து உன் தலைக்கு மேல தூக்கு, அதுக்கு உனக்கு தகுதி இருந்தா சக்தி இருந்தா நீ சிவபெருமான போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் வைக்கிறாரு. இவன் வந்து இவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அதை அப்படியே கையால அந்த வட்டமா வரைஞ்சதை வந்து அப்படியே எடுத்து அப்படியே தலைக்கு மேல தூக்குறதுக்கு கொண்டு போறான். அது கழுத்து கிட்ட வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, அது சக்கரமா மாறிடுது. மாறி அப்படியே அவனுடைய தலையை கொய்துருது. இதுதான் வந்து சலந்தரனுடைய வரலாறு. அப்போ அந்த ஆழி வந்து அந்த சக்கரம் வந்து பெருமான் கையிலேயே வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு காலத்துல வந்து காத்தல் தொழில் செய்வதற்காக தனக்கு அந்த சக்கரம் வேண்டும் என்று, ஏன்னா இப்ப காத்தல் தொழில் செய்யறதா இருந்தா அவர்களுக்கு அந்த ஆயுதங்கள் வேணும் இல்லையா, அதுக்காக திருமால் என்ன பண்றாரு, போய் திருமால் பேரு என்ற திருத்தலத்தில் பெருமானை போய் வணங்கி நின்று துதித்து அங்க வந்து 1000 மலர்கள் குறைய, அதை ஒரு மலர் குறைய கண்ணை இடந்தாப்பின அந்த வரலாறு நமக்கு தெரியும் இல்லையா. அங்க வந்து பெருமான் இந்த சக்கரத்தை, அதாவது சலந்தரனை வதம் செய்த அந்த சக்கரத்தை திருமாலுக்கு கொடுக்கிறாரு. மிகப்பெரிய சிவபக்தன் என்று சொல்லப்படுகின்ற
திருமாலுக்கு. ஏன்னா திருமாலும் பெருமானை வணங்கி துதித்து நின்றவர் தான். இன்னைக்கு நாம அவங்களெல்லாம் நாம மட்டம் தட்டுற மாதிரி பேசுறது மிகவும் தவறு. யோசிச்சு பார்த்தா நம்மை விட சிறந்த அடியார் இலக்கணத்தில் தான் திருமால்லாம் இருக்கிறாங்க. இல்லைன்னா பெருமானோடைய அரசவையிலேயே அவங்களுக்கு காத்தல் தொழில பெருமான் கொடுத்து உட்கார வச்சிருப்பாரா? இல்லையா? அப்படி இருக்கும்போது நாம நம்மளுடைய ஒரு இதுல திருமால் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இளக்காரமா பேசுறதெல்லாம் மிகப்பெரிய தவறு. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே தான் காத்தல் தொழிலை செய்து நம்மை காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாம சிவபெருமான் வழிபாட்டில் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கெல்லாம் ஒரு வணக்கம் சொல்லிக்கலாமே ஒழிய வழிபாடு என்று நிற்கக்கூடாது. அது ஒன்று நம்ம தெளிவாக இருக்கணும். ஆனால் அதுக்காக அவர்களை நிந்திக்கவும் கூடாது. நிந்தித்தால் அடியார்களை நிந்திக்கும் ஒரு குற்றம் நமக்கு சேரும். இப்போ இதில் கேட்கலாம், திருமால் அடியார் அப்படிங்கிறதுக்கு எங்க சான்று இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். அடியாராக இருந்து நிறைய அவபுண்ணியங்கள் சேர்த்ததுனாலதான், சிவபுண்ணியங்கள் அவங்க கம்மியா சேர்த்துட்டு அவபுண்ணியங்கள் சேர்த்ததுனாலதான், மிக உயர்ந்த ஒரு ஆன்மா என்றதுனாலதான் பெருமான் அவர்களுக்கு அந்த பதவியை கொடுத்து வைத்திருக்கின்றார். அப்படி இருக்கும்போது நாம் அதாவது பெருமானுடைய வீட்டில் இருக்கிற ஒரு ஊழியரை நாம மட்டம் தட்டினாக்க அதுவும் தவறுதான். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பேங்க்குக்கு போகும்போது பேங்க்ல அந்த கவுண்டர்ல எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. எனக்கு அந்த மேனேஜர் ரொம்ப க்ளோஸ் ஆனவர்னு வச்சுக்கோங்க. அந்த பேங்க் மேனேஜர் எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து ஒன்றா நாங்கள்லாம் படிச்சுட்டு வந்தோம், எல்லாம் ஒரே குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களுடைய ஊழியர்களை நாம் மட்டம் தட்டும்போது சும்மா இருப்பாராங்க? ஏன்பா, நீ எனக்கு ஃப்ரெண்டு, ஆனால் என்னுடைய பேங்க்கில் இருக்கிறவங்கள நீ மட்டம் தட்டணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கோபம் வருமா வராதா? நாம அந்த நிலையிலேயாவது அந்த பக்குவத்திலேயாவது நாம மற்றவர்களை நிந்திக்காமல் இருக்க வேண்டும். அந்த குறிப்பை தான் நமக்கு ஒவ்வொரு பாடல்லையும் இப்போ இவங்களெல்லாம் வச்சு நமக்கு சொல்ற காரணம் என்னன்னா, நாங்கள்லாம் இவங்களை நிந்திக்கலை, இவங்களெல்லாம் பழிக்கலை. எங்க வழியில நீங்க நடக்கணும்னா, திருமுறைகள் வழியில் நீங்கள் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் தயவு செய்து மற்றவர்களை பழிக்காதீர்கள் என்று சொல்லுவதற்குத்தான் அருளாளர்கள் அனைவருமே பிரமன் மற்றும் திருமாலின் வரலாற்றை ஆங்காங்கே வைத்து நமக்கு காண்பித்தார்கள். அடுத்தது பாருங்க, மலரோனை நிந்தித்து. பிரமன் படைத்தல் தொழிலுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கின்ற ஒருவர். ஆனா அவர் என்ன செய்யறாரு, கொஞ்சம் எனக்கும் 5 தலை சிவபெருமானுக்கும் 5 தலை, அப்ப நாங்க 2 பேரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆடின உடனே பெருமான் என்ன பண்றாரு, தனது நகம் விரல் நகத்தால அப்படியே ஒரு தலையை கொய்து எடுக்கிறாரு. அதனாலதான் பிரமனுக்கு 4 முகங்கள் என்ற ஒரு குறிப்பு. அந்த தலை, அந்த கொய்து எடுத்த அந்த தலைதான் கலனாக பெருமானின் கையில் இருக்கின்றது. நம்ம எல்லார்கிட்டையும் உன்னுடைய ஆணவத்தையும் இதுலயே போடு அப்படின்னு சொல்லி பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாரு. உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு மண்டை ஓடி எப்படி இருக்கும் அப்படின்னுட்டு. அங்கங்க பொத்தலா இருக்கும். அதாவது ஒரு ஒழுங்கான பாத்திரமா இருக்குமான்னா இருக்காது, அங்கங்க பொத்தலா இருக்கும். நாம அந்த பொத்தல் பாத்திரத்திலேயாவது கொஞ்சமாவது போடுவோம் அப்படின்னு சாமி எதிர்பார்க்கிறாரு. நாம அதையும் போடாம இருக்கிறோம். நம்ம ஆணவத்தை தானே கேட்கிறாரு, கொடுத்தா என்ன, நம்ம அறியாமையை தானே கேட்கிறாரு. ஆனா நாம கொடுக்கறதில்ல. நான் எத்தனை தொகுப்பு சித்தாந்தம் படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த ஆணவத்துல தான் நாமளும் சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். அந்த குறிப்பை தான் இந்த பாடல்ல, அதாவது என்ன குறிப்பு அப்படின்னா, இதுல ஆழமா நாம சிந்திக்கும் போது, பெருமானே அனைத்தும் என்று வழிபாடு செய்தால் பெருமான் நமக்கு இறங்குவார். அதாவது அறக்கருணை மரக்கருணை என்று நாம் பார்த்தோம். தலையிலையும் தட்டுவாரு நம்ம பெருமான், முதுகலை தட்டி கொடுத்தோம் நம்மளை என்கரேஜ் பண்ணுவாரு. அந்த குறிப்பை தான் நமக்கு இந்த பாடலில் வைத்து சொல்லி, அடுத்தது பாருங்க, இப்படிப்பட்ட தில்லை என்ற திருத்தலத்தில் இருக்கின்ற சிவபெருமான் மேலதான் என்னுடைய மனம் போக்கி இருக்கின்றேன். இவனே முழுமுதற் கடவுள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு இன்னும் இறங்காம இருக்கிறானே சிவபெருமான் அப்படின்ற அந்த குறிப்பை, அதாவது ஒரு பெண்ணின் ஏக்கத்தை, அடியார்களின் ஏக்கத்தை மிக அழகாக எடுத்து சொல்லும் அற்புதமான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு.
அதாவது நம்மளுக்குன்னு எதுவுமே இல்லை, அனைத்தும் சிவம் சொத்து என்று நம்மை முழுவதுமாக பெருமானிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற அந்த தன்மையை நமக்கு எடுத்து சொல்லும் அற்புதமான ஒரு பாடல். 11வது பாடல். ஒண்ணுதலி காரணமா உம்பர் தொழுது ஏத்தும் கண்ணுதலான் தன்னை புருடோத்தமன் சொன்ன பண்ணுதலை பத்தும் பயின்று ஆடி பாடினார் எண்ணுதலை பட்டங்கு இனிதா இருப்பாரே. இன்றைய பாடல் 27வது திருப்பதிகத்தின் மகுடமாக, அதாவது திருக்கடைக்காப்பு என்று சொல்லப்படுவதாக அமைக்கப்பட்ட இறுதி பாடல். மேற்சொன்ன 10 பாடல்களையும் உணர்ந்து இசையோடு ஓதுபவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பதிக பலன் சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர். என ஒவ்வொரு பதிகத்தை நாம படிக்கும் போது இதை எதற்காக படிக்கின்றோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட, அதே நேரம் அதுல ஆழ்ந்து நாம படிக்கும் போது அதோடைய பலன் அதிகமாகும். இதை நமக்கு அனைத்து அருளாளர்களும் அற்புதமாக அருளி செய்த ஒரு விஷயம்தான். இந்த பாடல்ல பாருங்க, இறுதி பாடல்ல ஒண்ணுதலி காரணமா உம்பர் தொழுதேத்தும் கண்ணுதலான் தன்னை என்று சொல்லுகின்றார். அதாவது பெருமான் நெற்றிக்கண் உடையவனாக இருக்கின்றான். அதுவும் எப்படின்னா ஒப்பற்ற ஒரு இயல்பு என்பது. பெருமானை தவிர வேற எந்த ஒரு கடவுளுக்கோ எந்த ஒரு தெய்வத்திற்கோ நெற்றிக்கண் கிடையாது. இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல எல்லாத்தையும் மாத்தி கொஞ்சம் அப்படி இப்படின்னு மாத்துறாங்க. ஆனா எந்த ஆகம விதிப்படியும் அது செல்லாது. ஏன் அப்படின்னா சிவபெருமானுக்கு மட்டுமே தான் பிறைச்சந்திரன், சிவபெருமானுக்கு மட்டுமே தான் கங்கை, தலையில் கங்கை இருப்பது, சிவபெருமானுக்கு மட்டும்தான் நீலமணி மிடற்று அண்ணல் என்ற பெயர் கொண்டவன். அதனால அவனுக்கு மட்டும்தான் அந்த நீல மணிகண்டம். அதே மாதிரி நம்ம சிவபெருமானுக்கு மட்டும்தான் நெற்றிக்கண்ணும் உண்டு. மற்ற கடவுளர்களுக்கு நாம் அதை சொல்லும் வழக்கம் கிடையவே கிடையாது. ஆனா இன்னைக்கு ஏதேதோ காரணங்களுக்காக வருமானம் வரணும் அல்லது இன்னும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அது நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த காலத்துல இருந்து நாம பார்க்கும்போது ஒப்பற்ற நெற்றிக்கண் உடையவன் நம் சிவபெருமான் என்பது திண்ணமாக நமக்கு அருளாளர்கள் அனைவரும் அருளி செய்த ஒரு உண்மை. இதுல என்னன்னா, பெருமானுடைய கண்கள் ஏன் ஒப்பற்றதாக இருக்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் 2 கண்கள் போலதான் பெருமானுக்கு முதல்ல 2 கண்கள், அதோடு சேர்த்து நெற்றிக்கண். இடது கண் சந்திரன், வலது கண் சூரியன், நெற்றிக்கண் அக்னி என்று சொல்லப்படுவது. இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கணும், அதாவது ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த ஒளி கொடுக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு சோர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, சோர்ஸ் ஆஃப் லைட். அந்த மாதிரி நீங்க அதோடைய ஆதி மூலத்தை நாம போய் பார்த்தோம்னா 3 இடங்கள்ல இருந்துதான் நமக்கு ஒளி கிடைக்கும். ஒண்ணு சூரியன், அடுத்தது சந்திரன், அடுத்தது நெருப்பு. அதே மாதிரி நமக்கு வெப்பம் வேண்டும் என்றாலும் இந்த 3ல் இருந்துதான் நமக்கு வெப்பமும் கிடைக்கின்றது. இதை பெருமான் அவரோட கண்களா வச்சு நமக்கு காண்பித்தாலும் நம்ம உடம்புலயே பாத்தீங்கன்னா ட்ரிபிள் வார்மர் அப்படின்னு ஒரு உறுப்பு இருக்கு. அந்த ட்ரிபிள் வார்மர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 3, அதாவது அங்கி மிகாமை வைத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம திருமூலர் சொல்ற மாதிரி இந்த உடம்புல அந்த டெம்பரேச்சர் உங்களுக்கு அதை குறையாம அதிகப்படுத்தாம அப்படியே அது மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கு. 37, 38 அதுக்கு மேல போச்சுதுனாக்க காய்ச்சல், அதை விட கம்மி ஆச்சுதுனாக்க குளிர்ஜுரம். யோசிச்சு பாருங்க, அங்கி மிகாமை வைத்தான் நம்ம உடம்புல அது எங்க வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறான், எங்க வச்சு அந்த நெருப்பை கரெக்டா அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி பண்றான் அப்படின்னா ட்ரிபிள் வார்மர் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை தான் பெருமான் நமக்கு எடுத்து காண்பிப்பதற்காக 3 கண்களாக காட்டுகின்றார். யோசிச்சு பாருங்க, பகல் நேரத்துல நமக்கு வெளிச்சமோ அல்லது சூடோ வேணும்னா சூரியன், இரவு நேரத்துல நமக்கு வெளிச்சம் வேண்டும் அப்படின்னா ஒன்று விளக்கேத்தி வைக்கிறோம், நெருப்பு அல்லது சந்திரன்.
ஆக நமக்கு எப்போதுமே ஒளியிலும் எப்போதுமே அந்த வெப்பத்திலும் நாம் உயிரோடு இருக்கின்றோம் அப்படிங்கிற அந்த உணர்வை கொடுத்து, இங்க பாரு நீ உயிரோடு இந்த உடல் உனக்கு கொடுத்திருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீ முக்தி நிலையை அடைய வேண்டியது, அதனால அதை சரியா பயன்படுத்து அப்படிங்கிறதை நமக்கு அறிவுறுத்தி கொண்டே இருப்பதற்குத்தான் இந்த நெற்றிக்கண் என்ற குறிப்பு. இந்த நெற்றிக்கண் உடையவனை தேவர்களெல்லாம் தொழுது ஏற்றிக் கொண்டிருக்கின்றார்களாம். எப்போதுமே தேவர்கள் போற்றி துதித்து கொண்டே இருக்கின்றார்கள். நமக்கு திருவாசகத்துல மிக அழகாக நமக்கு அருளி செய்திருப்பார் மணிவாசக பெருமான். தேவர்கள் போற்றுவது எதற்காக என்று, அவர்கள் தாம் வாழ்வதற்காக பெருமானை போற்றுகின்றார்கள். ஏதோ ஒண்ணு நாமளும் அப்படித்தானே பண்றோம். இன்னைக்கு எத்தனை பேர் நாம பெருமான நமக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லி வணங்குறோம்? யாருமே கிடையாது. ஒரு சிலர் கூட நம்ம விரல் வெட்டி எண்ணிடலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கிறோம். எனக்கு இது வேணும் சாமி, எனக்கு அது வேணும் சாமி, எனக்கு பலன் தரும் பதிகங்கள் கொடு சாமி, நான் இதை படிச்சா எனக்கு பலன் கிடைக்குமா? திருமுறைகள் படிப்பதோடைய ஒரே பலன் என்ன அப்படின்னா யோசிச்சு பாருங்க, முக்தி மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. பெருமானை நோக்கி, பெருமானே எனக்கு முக்தி கொடு அப்படிங்கிறதுக்காகத்தான் திருமுறைகள் நாம படிக்கிறோம். ஆனா இன்னைக்கு பாருங்க, பலன் தரும் பதிகங்கள்னு சொல்லி உலகியலுக்கு அதை பயன்படுத்துறோம். அது தவறான்னு கேட்டா கண்டிப்பா தவறு கிடையாது. ஏன்னா பெருமான் கிட்ட முக்தியே கேட்கிறோம், அதை கொடுக்கறாரு. அதை தவிர உலக இன்பங்கள் கொடுக்க மாட்டாரா என்ன? முக்தியே கொடுக்கிறவரு உலக இன்பத்தை கொடுக்க மாட்டாரா என்ன? யோசிச்சு பாருங்க. இன்னைக்குள்ள காலகட்டத்துல பாருங்க, நாம யார் யாரையோ போய் நின்று வணங்கி கொண்டு இருக்கின்றோம், நம்மளுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பணம் வேண்டும் என்றாலும் சிவபெருமானால மட்டும்தான் கொடுக்க முடியும். கணக்கில்லாம கொடுக்கக்கூடியவன் சிவபெருமான் மட்டும்தான், ஒண்ணும் கிடையாது. நம்மளுக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நம்பி ஆரூரர் 12,000 பொன் கொடுத்திருக்கிறாரு. நம்ம சிவபெருமான் 12,000 பொன் நம்பி ஆரூரர் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்குள்ள காலகட்டத்துல அது என்ன வெயிட் வரும், எத்தனை கிலோ வரும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. பிரமிப்பா இருக்கும். 2 நாள் 3 நாள்னு சொல்லி கியூல நின்று நாம போய் வேண்டி, எனக்கு பணம் கொடுப்பியா சாமி, பணம் கொடுப்பியா சாமின்னு பணத்துக்குன்னு ஒருத்தரை வச்சிருக்கிறோம். அதே மாதிரி பணத்துக்குன்னு ஒருத்தரை வச்சு அவருக்கு பூசையெல்லாம் பண்ணி, அவருக்கு வேள்வியெல்லாம் செய்து, பச்சை கலர்ல கயிறெல்லாம் கட்டிக்கிறோம். அவங்களால எல்லாம் இவ்வளவு கொடுக்க முடிஞ்சுதான்னு யோசிச்சு பாருங்க. ஒருத்தருக்கு கூட அந்த அளவுக்கு கொடுத்திருக்க மாட்டாரு. ஆனா பணம் வேண்டும் அப்படின்னா கோடி கோடியா கொட்டி கொடுக்கக்கூடிய தகுதி உடைய ஒரே ஆள் சிவபெருமான் தான். ஆனா நாம என்ன பண்றோம், பெருமான் பணம் கொடுக்க மாட்டாருன்னு நாமளே ஏதோ ஒரு கணக்குல போயிட்டு, ஐயோ அவர்கிட்ட போக வேண்டாம்ப்பா, அவர்கிட்ட போனா நம்மளுக்கு பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுறோம். எஸ்கேப் ஆகி என்ன பண்றோம், சிறு சிறு தெய்வங்கள்ல மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறோம். இந்த குறிப்பை நமக்கு அருளாளர்கள் எல்லாருமே வச்சு அருள் செய்திருக்கிறாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா நம்பி ஆரூரர், உங்களுக்கு உலகியல்ல என்னெல்லாம் வேண்டுமோ அதையும் சிவபெருமான் கொடுப்பார் அப்படிங்கிறத அழகா நமக்கு எடுத்து சொல்லுவதற்காகத்தான் நம்பி ஆரூரரின் பிறப்பே. ஏன்னா இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு அங்க இங்க நாம போக வேண்டாம், ஒரே இடத்துல நாம இருக்கணும், ஒரே இடத்துல இருக்க வேண்டும், இருக்க முடியும், இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அதாவது வழிபாட்டு முறையிலும் கற்பு நிலை என்பது ஒரு உயிருக்கு வேண்டும் என்பதை எடுத்து சொல்லுவதற்காகத்தான் நம்பி ஆரூரரின் பிறப்பே. சரி, இப்ப இந்த பாடல்ல பாருங்க, ஒன்னுதலி காரணமா உம்பர் தொழுது ஏத்தும் கண்ணுதலான் தன்னை புருடோத்தமன் சொன்ன பண்ணுதலை பத்தும். புருடோத்தம நம்பி என்ற யான் சொன்ன இந்த 10 பாடல்களையும் பண்ணோடு பயின்று ஆடி பாடினாள். மனம் மொழி மெய்யினால் பண்ணோடு பாட வேண்டுமா. பதிகங்களை நாம் எப்படி படிக்க வேண்டும் என்பதற்கு இந்த மாதிரி பாடல்கள் தான் நமக்கு எடுத்துக்காட்டு. அதாவது இன்னைக்கு சர்வசாதாரணமா சொல்லிடுறோம், பண்ணெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மிகப்பெரிய தவறு. ஏன் அப்படின்னா, பண் என்று சொல்லப்படுவது நம் தமிழர்களுக்கே உரிய ஒரு சொத்து. அதை நாம மறந்துடவே கூடாது. ஒரு 5 ரூபா 10 ரூபா நம்மளுடைய சொத்து யார்கிட்டயாவது போயிருச்சுதுன்னா நாம எப்படி பதறோம்.
அவன் ஏமாத்திட்டான் நம்ம காலம் முழுக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா பண் என்று சொல்லப்படுவது நமக்கே உரித்தான சொத்து. அதை என்னைக்குமே நாம ஒதுக்கிடக்கூடாது. பாடும்போது, பதிகங்கள் பாடும்போது கண்டிப்பாக பண்ணோடுதான் பாட வேண்டும். ஆனா சிலருக்கு ஒரு சிலருக்கு இத்தனை வயசுக்கு மேல நான் எங்கெங்க போய் பண்ணோட பாடுறது, எனக்கு வரலையே, நான் என்ன பண்றது, அப்ப எனக்கு பாடக்கூடாதா அப்படின்னா, அப்படிப்பட்டவர்களுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு இருக்கு. அதாவது எக்ஸெப்ஷன் எல்லா இடத்துலயும் சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரே ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, நிஜமாவே பாட முயற்சி பண்ணி நிஜமாவே வரல, பாட முடியல அப்படின்னா கவலைப்படாத, உங்களுக்கு படித்தால் போதும். சரி, தமிழ் படிக்க தெரியல, நான் என்ன பண்றது, பரவாயில்லப்பா, யாராவது பாடுறாங்க படிக்கிறாங்கன்னா கேளுங்க, அதுல கூட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதத்தான் நமக்கு அருளாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், பண் நன்றாக பாட தெரிந்து பாட வந்தாலும் சோம்பேறித்தனத்தினால பண்ணோட பாடலைன்னா அது தப்பு. ஆனா பண்ணே வரல, எனக்கு வரலங்க, மூச்சு வாங்குது, படிக்க முடியலங்க, பாட முடியலங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு. இதை நாம ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா எப்படியாவது படிக்கணும். திருமுறைகளை தினம் படிக்கின்ற பழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும். ஒரு நாள் ஒரு பதிகமாவது நாம படிக்கணும். அதே மாதிரி இந்த பாட்டு கடைசி பாட்டு படிக்கிற வேலையெல்லாம் வைக்கக்கூடாது. பதிகம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 10 பாடல்கள் சேர்ந்தது தான் பதிகம் என்று சொல்லப்படுவது. பாட்டு கடைசி பாட்டுக்கு பேர் பதிகம் கிடையாது. ஆனா நமக்கு ஓதுவார்கள் சொல்லி கொடுக்கும் போது என்ன பண்றாங்க, பாட்டும் கடைசி பாட்டும் மட்டும் சொல்லி தராங்க. ஏன் அப்படின்னா அவர்களுடைய பேராசை காரணம். இந்த உயிர்களுக்கு எப்படியாவது எல்லா பதிகத்தையும் சொல்லி கொடுத்துறணும், எல்லா பண்ணையும் சொல்லி கொடுத்துறணும்னு அவங்களுக்கு இருக்கிற பேராசையில 10 பாடலா சொன்னா நேரம் பத்தாதுங்கிறதுக்காக பாட்டு கடைசி பாட்டு படிச்சுட்டீங்கல்ல, இதே மாதிரிதான் மித்த எல்லா பாட்டும் வரும், அதை அப்படியே பின்பற்றுங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் பாட்டும் கடைசி பாட்டும் அவங்க சொல்லி கொடுத்தாங்க, சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் அந்த வழக்கம் உண்டு. ஆனா நாம என்ன பண்றோம், ஓதுவாரே பாட்டு கடைசி பாட்டு தானே பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் அதுலயே நின்றுடக்கூடாது. அவங்களுடைய பேராசைய நாம புரிஞ்சுக்கணும். நமக்காக நம்ம உயிர்கள் உய்வடைய வேண்டும் என்பதற்காக ஓதுவார்கள் அப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆக பண்ணோடு பாட வேண்டும், 10 பாடல்களையும் சேர்த்து பாட வேண்டும். இப்போ 12 பாட்டு இருந்துச்சுன்னா மொத்தமா ஒரு பதிகத்தை அப்படியே பாராயணம் செய்தால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல். இங்க பாருங்க, எண்ணுதலை பட்டு அங்கு இனிதாயிருப்பாரே, சிவலோகம் சிவலோகம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த இடத்துல என்னைக்குமே இனிதாக இருப்பார்கள், மகிழ்ச்சியோடு. அதாவது குறைவிலா நிறைவு என்று சொல்லப்படுகின்ற இன்பம். நம்ம காரைக்கால் அம்மையா சொல்ற மாதிரி இரவாத இன்ப அன்பு. அந்த இன்பம் என்பது என்னைக்குமே அழியக்கூடியது இல்லை. அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்பத்தை நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கும். அப்படிங்கிற குறிப்பை தான் இந்த பாடல் நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகின்றது. அதாவது இனிமையான ஒரு அன்பு, இனிமையான ஒரு சூழல், இனிமையான ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது திருமுறைகளால மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவ நிலை என்பது நம்ம படித்தால்தான் தெரியும். காரணம் என்னன்னா, இப்ப நாம ஒரு அழகான இனிமையான சினிமா பாட்டை கேட்கிறோம், நல்லா இருக்கு, ஆனா கொஞ்ச நேரத்துல அது மறைஞ்சு போயிடும். ஒரு விஷயத்த நாம பாக்குறோம், டிவி அதிகமா பாக்குறோம், சினிமா அதிகமா பாக்குறோம் அப்படின்னா கண்ணுக்கு கொஞ்ச நாள்ல அது கேடா வந்துருது. இனிப்பு ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா அதிகமான இனிப்பு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அதனால டயபெட்டிஸ், இனிப்பு நீர் அப்படின்ற நோய்கள்லாம் நமக்கு வர்றதை பார்க்குறோம். எது நாம அதிகமாக நுகருகின்றோமோ அதனால வரக்கூடிய ஆபத்தும் பின்விளைவும் கண்டிப்பாக நமக்கு உண்டு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் சிவ இன்பத்திற்கு மட்டும் அப்படிப்பட்ட எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. யோசிச்சு பாருங்க, நாம இன்னைக்கு அதிகமான ஒரு விஷயத்த சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஒரு காலத்துக்கு அப்புறம் டாக்டர் சொல்லிடுவாரு, அதை தொடவே படாது நீ அப்படின்னு சொல்லிடுவாரு. ஏன் அப்படின்னா அவ்வளவுதான், இந்த ஜென்மத்துல உனக்கு எவ்வளவு கொடுத்துருக்கிறாரோ, இப்ப அரிசி இத்தனை கிலோ தான் நீ சாப்பிடணும்னு பெருமான் எழுதி வச்சுதான் இந்த பூமிக்கு அனுப்பி இருக்காருன்னா மொத்தமா ஒரே நாள்ல உட்காந்து சாப்பிட்டா அடுத்த நாள்ல நீங்க பாருப்பா, நீ இனிமேல சோறை சாப்பிடக்கூடாது, நீ ரொட்டி அப்படி இப்படின்னு போயிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. ஆனால் சிவ இன்பத்திற்கு அந்த அளவுகோல் கிடையாது.
சிவத்தை சிந்திப்பதற்கு, சிவத்தை பத்தி பேசுவதற்கு, சிவத்தை பத்தி கேட்பதற்கு, சிவமாகவே உட்கார்ந்து அவருடைய பதிகங்களையே படித்து கொண்டிருப்பதற்கு இப்படிப்பட்ட அளவுகோல் கிடையவே கிடையாது. ஒரே நாள்ல உட்கார்ந்து 12 திருமுறையும் நாம முற்றோதல் செய்தோம்னா அடுத்த நாளைக்கு வேண்டாம் நான் சொல்ல போறாரு? கண்டிப்பா இல்ல. மேலும் அதை கேட்க அவரே ஆசைப்பட்டு வந்து பக்கத்துல உட்கார்ந்து இன்னும் கொஞ்சம் பாடு, இன்னும் கொஞ்சம் பாடுன்னு கேட்பாரு. அப்படிப்பட்ட ஒரு தகுதி நிலைப்பாடு உள்ளதுதான் திருமுறை. திருமுறைகளுக்கு மட்டுமே இந்த ஒரு தகுதிப்பாடு உண்டு. நீங்க வேற இந்த உலகத்துல எந்த புத்தகத்தை எடுத்து படித்தாலும் அதற்கு இது கிடையவே கிடையாது. அதை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். திருமுறை என்பது நம்ம சொத்து, அதை நாம விட்டுறக்கூடாது. பண் என்பது நம்ம சொத்து, அதை நாம விட்டுறக்கூடாது. முடிந்த அளவு பண்ணோடு நாம் பாடுவது, பண்ணோடு நாம ஒவ்வொரு பாடலையும் இசைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு சங்கல்பம் ஒவ்வொருத்தரும் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அற்புதமான, அழகான, ஆழமான பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. மேல் சொன்ன 10 பாடல்களோடு இந்த ஒரு பாடலையும் சேர்த்து 11 பாடல்களையும் அடியார் பெருமக்கள் ஒரு முறை முழுவதுமாக பாராயணம் செய்ய வேண்டும் என்று உங்கள் திருவடிகளை பணிந்து கேட்டுக்கொள்கின்றோம். திரண்ட கருத்துக்களாக, அதாவது ஒன்று சேர்ந்து உள்ள கருத்துக்களை சிந்திக்க இருக்கின்றோம். ஒவ்வொரு பாடலாக நமக்கு சிந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த சிவபெருமான் இன்று மொத்தமாக பார்ப்பதற்கு கருணை செய்திருக்கின்றார். இந்த 27வது திருப்பதிகம் என்று சொல்லப்படுவது புருடோத்தம நம்பி என்பவரால் இயற்றப்பட்டது. இது கோயில் என்ற திருத்தலத்திற்கு உரியது. அது மட்டும் அல்லாமல் இது பஞ்சமம் என்ற பண்ணில் அமைந்தது என்பதையும் நாம் பார்த்தோம். அதே மாதிரி இந்த பதிகம் அகத்துறை என்று சொல்லப்படுகின்ற காதலன் காதலி பாவனையில் எழுதப்பட்ட அற்புதமான ஒரு பதிகம். அது மட்டும் அல்லாமல் இதுல இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீண்டும் அந்தாதி தொடையில் அமைக்கப்பட்ட அற்புதமான ஒரு பதிகம். சரி, ஒவ்வொரு பாடலாக சிந்தித்தாச்சு. இப்ப திரண்ட கருத்துக்களை பார்க்கலாம். முதலில் வடிவங்கள். பெருமானின் வடிவங்கள் என்று சொல்லப்படுவதை இந்த பதிகத்தில் ஏகத்திற்கு நாம பார்க்க முடிகின்றது. அதாவது முதல் பாடலிலேயே அம்பலவாணர் பத்தின குறிப்பையும் நீலகண்டர் பத்தின குறிப்பையும் நமக்கு வைத்து அருள் செய்கின்றார் ஆசிரியர். 3வது பாடல்ல பாத்தீங்கன்னா திரிபுர சம்ஹார மூர்த்தி என்ற சொல்லப்படுகின்ற வடிவத்தையும், 4வது பாடலில் பிட்சாடனர் பற்றின குறிப்பையும், 6வது பாடலில் பிறைசூடிய பெம்மான் பற்றின குறிப்பும், 7வது பாடலில் காலகாலன் பற்றின குறிப்பும், 8வது பாடலில் ராவண அனுகிரக மூர்த்தி பற்றின குறிப்பும், 10வது பாடலில் சக்கரதாரி மற்றும் பிரம்மசிரச்சேத மூர்த்தி பற்றின குறிப்பும், 11வது பாடலில் பெற்றம் ஏறிய பெம்மானாக இருக்கின்ற அந்த அழகிய வடிவத்தையும் நமக்கு நினைவு கூர்ந்து காண்பிக்கின்றார் ஆசிரியர். அதே நேரத்துல இதுல பெருமான் வேக போக யோக வடிவங்கள் தாங்கி நிற்கின்ற அந்த அழகிய திறத்தினையும் நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லி காண்பிக்கின்றார் ஆசிரியர். அது மட்டும் இல்ல, இதுல 7 பிறப்பு பத்தின குறிப்பையும் நமக்கு வைத்து அருள் செய்கின்றார் ஆசிரியர். அதாவது முதல் பாடலிலேயே பரப்பன பத்தின குறிப்பும், 2வது பாடலில் ஊர்வன தாவரம் தேவர் பத்தின குறிப்பையும், 3வது பாடலில் மானுடர் பத்தின குறிப்பையும், 8வது பாடலில் நீர்வாழ்வன பத்தின குறிப்பையும், 10வது பாடலில் நாற்கால் பத்தின குறிப்பையும் நமக்கு வைத்து அருள் செய்கின்றார் ஆசிரியர். அது மட்டும் இல்ல, இந்த பதிகத்தை நாம படிக்கும் போது ஒரு விஷயம் நன்றாக நம் கண்முன் கொண்டு நிறுத்திய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பதிகம் முழுவதுமே 5 எழுத்து வடிவம் என்று சொல்லப்படுவது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், திருப்பதிகங்கள் படிப்பதனால என்ன பலன் அப்படின்னா, பாவங்கள் நாசமாவதுதான் இதுக்கு திண்ணமாக கிடைக்கின்ற ஒரு முடிந்த முடிவு என்பது. சரி, இப்போ ஒரு பதிகத்தை படிக்கிறதுனால எப்படி பாவம் நாசமாகும் என்ற ஒரு கேள்வி வரலாம். ஏன் அப்படின்னா, அனைத்து பதிகங்களும் பெருமானுடைய வீரதீர செயல்களை போற்றி துதிக்கும் போற்றி பாடல்கள். அது மட்டும் இல்ல, அனைத்து திருப்பதிகங்களுமே 5 எழுத்து வடிவானவை. இந்த பதிக பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நாம ரொம்ப ஆழமாலாம் பார்க்க வேண்டாம், 5 எழுத்தை அப்படியே நம்ம கண்முன்ன கொண்டு நிறுத்துகின்றார் ஆசிரியர். உதாரணத்துக்கு பாருங்க, 3வது பாடல்ல முப்புறம் எரித்த குறிப்பை பற்றி சொல்லுகின்றார். சரி, நம்ம அந்த மந்திர வடிவமாவே வரும், நம சிவாய என்ற அந்த வடிவத்திலேயே வரும். 8வது பாடல்ல பாத்தீங்கன்னா ராவணன் பத்தின குறிப்பு.
ராவணனை பத்தின நினைப்பு வரும்போது நமக்கு என்ன தெரியும்? ஆணவத்தின் மறைப்பு அப்படிங்கிறது தெரியும். அந்த மறைப்பு என்று சொல்லியாச்சுனாலே திரோதானம் தான். ஆக ராவணனை பத்தி 8வது பாடலில் சொல்லிய ஆசிரியர் நமக்கு ந என்பதை நினைவுக்கு கொண்டு வந்தார். அடுத்தது பாத்தீங்கன்னா முப்புறங்கள் எரித்தது. அவங்க மாயையில தான் அத்தனை ஆட்டம் ஆடினாங்க. அந்த 3 பேரும் தங்க கோட்டை என்ன, வெள்ளி கோட்டை என்ன, இரும்பு கோட்டை என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒவ்வொருத்தரையும் ஏன் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா மாயையின் காரணமாக. ஆக 3வது பாடலில் மாயை பத்தின, அதாவது மா என்று சொல்லப்படுகின்ற எழுத்தை வைத்து நமக்கு அருள் செய்திருக்கின்றார். அடுத்தது பாத்தீங்கன்னா முதல் பாடலிலேயே நஞ்சை உண்டவர், பதியாக இருக்கின்றவர், தலைவனாக இருந்து அங்கே அடைக்கலம் என்று வந்த அனைத்து உயிர்களுக்கும் அடைக்கலம் கொடுப்பவர். ஆக சி என்ற அந்த எழுத்தை நமக்கு நினைவு கூட்டி நிற்கின்றார் முதல் பாடலில். அடுத்தது பாத்தீங்கன்னா 7வது பாடல்ல காலனை உதைத்தது. காலனை எந்த காலால உதைத்தார் அப்படின்னா தூக்கிய திருவடி என்று சொல்லப்படுகின்ற இடது கால், இடது பக்கம் என்று சொல்லப்படுவது நம் சக்தியின் வடிவம் அல்லையா? அதனால வ என்ற எழுத்தை நமக்கு நினைவுக்கு கொண்டு வந்து நிறுத்துகின்றார் 7வது பாடலில். அடுத்தது ஆன்மா. இந்த ஆன்மாவுக்கு உடலை கொடுத்து இந்த படுத்த வைக்கிறது, எந்தெந்த உயிருக்கு எந்தெந்த உடலை கொடுக்கணும் அப்படின்னு அங்க முடிவு பண்ணி நம்மளுடைய வினைக்கு ஏற்ப நம்ம இங்க அனுப்பி வைக்கிறானே மலரோன் என்று சொல்லப்படுகின்றவன், அவனை நினைவுக்கு 10வது பாடலில் கொண்டு வந்து நிறுத்தி யா என்ற எழுத்தையும் நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்திவிட்டார் ஆசிரியர். ஆக இந்த முழு திருப்பதிகமும் நமசிவாய என்ற 5 எழுத்து வடிவமாக இருக்கின்றது என்பதை நாம் பார்த்தோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5 தொழில்கள் பத்தின குறிப்பையும் நமக்கு இதில் வைத்து அழகாக அருள் செய்திருக்கின்றார் ஆசிரியர். உதாரணத்துக்கு பாருங்க, 10வது பாடலிலேயே படைத்தல் காத்தல் இந்த இரண்டுக்கும் அதிபதியாக இருக்கின்ற பிரமன் மற்றும் திருமால் பத்தின குறிப்பை நமக்கு காண்பித்தார். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒடுக்குதல். இந்த ஒடுக்குதல் தொழில் செய்யறது யாரு அப்படின்னா காலன். அதனால 7வது பாடல்ல காலனை பத்தின குறிப்பையும் வைத்து விட்டார். 9வது பாடல்ல மறைத்தல் ஆற்றலை நமக்கு ஞாபகப்படுத்துகின்ற பிச்சாடனர் கோலத்தை காட்டி அருள் செய்த ஆசிரியர் அருளல் என்பதை அனைத்து பாடல்களிலும் வைத்திருக்கின்றார். அருளலை நம்ம தனியா பார்க்கவே முடியாது. மேல் சொன்ன அந்த 11 பாடல்கள்லயும் எல்லா இடத்திலையும் அருளல் இருந்தது. இப்போ எடுத்துக்காட்டுன்னு சொல்றதுனால ஒரே ஒரு இடம் நாம சொல்லலாம். 6வது பாடல்ல பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு அருள் செய்தார் என்று சொல்லி அந்த அருள் செய்கின்ற திறத்தினையும், ஆக படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் மறைத்தல் அருளல் என்று சொல்லப்படுகின்ற இந்த 5 தொழிலையும் இந்த பதிகத்தில் வைத்து யாமே உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கின்றோம், 5 எழுத்தை சொல்லுவதற்கு அச்சப்பட்டால் நீங்கள் இந்த பதிகத்தை பாடுங்கள் போதும், பதிகத்தை பாடினால் 5 தொழில் வடிவமாக இருக்கின்ற யாமே வந்து உங்களை காத்து ரட்சிப்போம் என்று பெருமான் நமக்கு நம்பிக்கை கூறும் விதமாக அற்புதமாக வடிவமைத்து கொடுத்திருக்கின்ற ஒரு பதிகம் நமது சிந்தனைக்கு. மேற்சொன்ன 11 பாடல்களும் சிந்தித்து முடிவடைந்த நிலையில் அடியார் பொற்பாதங்களுக்கு ஒரு விண்ணப்பம். மேற்சொன்ன 11 பாடல்களையும் சேர்த்து ஒரு முறை ஓத வேண்டும் என்று உங்கள் திருவடிகளுக்கு விண்ணப்பமாக வைத்து இந்த 27வது பாடலின் திரண்ட கருத்துக்களை நிறைவுக்கு கொண்டு வருவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.